Hi students, good morning to one and all. Today we are going to see the topic about namely ஈத்தர்நெட் கேபிளிங் காம்பனன்ட்ஸ். ஓகே, தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஈத்தர்நெட் இணைப்பு வடம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஈத்தர்நெட் வடமிடலின் பகுதிகள். ஓகே, ஈத்தர்நெட் வடமிடலின் பகுதிகள் சொல்லுவோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸு. ஸோ அந்த கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். ஸோ நெட்வொர்க் கேபிள். ஸோ வந்துட்டு ஒரு நெட்வொர்க்கில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும், நல்லாவே தெரியும். நெட்வொர்க் அப்படின்னா என்னென்னா கலெக்ஷன் ஆஃப் டிவைசஸ் ஆர் கனெக்டட் த்ரூ தி கேபிள். ஓகேவா. ஸோ இன்டர்நெட் யூஸ் பண்ணி யூஸிங் தி இன்டர்நெட் வி ஆர் கோயிங் டு கனெக்டிங் தி மெனி டிவைசஸ், அதாவது 2 or more டிவைசஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா கேபிள்ஸை யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணோம், இன்டர்நெட் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா எதுக்காக அப்படின்னா ஃபார் ஷேரிங் தி ரிசோர்ஸஸ். ஓகே, அப்போ அது டேட்டாவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ரிசோர்ஸஸாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த கனெக்ட் பண்ண டிவைசஸில் வந்துட்டு நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். சரியா. ஸோ அந்த பர்பஸ்க்காக நம்ம கொண்டு வந்ததான் என்னென்னா கேபிள். ஸோ கேபிள் என்னப்பா இங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம டிவைசஸ் நம்ம கனெக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா நெட்வொர்க்கில். அப்போ அந்த நம்பர் ஆஃப் டிவைசஸை கனெக்ட் பண்ணுற யூஸ் பண்ணுற அந்த இதுதான் என்னென்ன அப்படின்னா ஒரு காம்பனண்ட் தான் வந்துட்டு உங்களுக்கு கேபிள்னு சொன்னோம். ஸோ அந்த நெட்வொர்க்கில் வந்துட்டு என்னென்ன கேபிள்ஸ்லாம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா தேர் ஆர் 6 டைப்ஸ் ஆஃப் கேபிள்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தோம். ஸோ காக்சியல் கேபிள் பார்த்தோம், ட்விஸ்டட் பேர் கேபிள் பார்த்தோம், அப்புறம் சீரியல் அண்ட் பேரல் கேபிள் பார்த்தோம், யூஎஸ்பி கேபிள் பார்த்தோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைபர் ஆப்டிக் கேபிள் பார்த்தோம், லாஸ்ட்டாக ஈத்தர்நெட் கேபிள் பார்த்தோம். சரிங்கப்பா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஈத்தர்நெட் கேபிளிங் காம்பனன்ட்ஸு. ஸோ அப்படின்னா என்னப்பா ஈத்தர்நெட் கேபிள் நம்ம ஆல்ரெடி சொல்லி சார் 6 கேபிள் என்ன நேம்னா ஈத்தர்நெட் கேபிள். அப்போ அதாவது அதர் நேம் என்ன அப்படின்னா நல் மாடம் கேபிள் சொல்லுவோம், கிராஸ் ஓவர் ஈத்தர்நெட் கேபிள் அப்படின்ட்டு நமக்கு அதர் நேம்ஸ்லாம் நம்ம சொன்னோம். சரியா. ஸோ பார்த்தோம் ஏன் நம்ம வந்துட்டு ஈத்தர்நெட் கேபிளோட காம்பனன்ட்ஸ் படிக்கிறோம், மற்ற கேபிளோட காம்பனன்ட்ஸ் படிக்காமல் ஏன் படிக்கிறோன்னா ஸோ ரொம்ப நம்ம ஃபெமிலியராக யூஸ் பண்ணுற கேபிள் பார்த்தோன்னா ஈத்தர்நெட் கேபிள். ஸோ எங்கே நம்ம ஃபெமிலியராக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நெட்வொர்க்கில் வந்துட்டு டிவைசஸை கனெக்ட் பண்ணுறதுக்கே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 2 கம்ப்யூட்டராக இருந்தாலும் சரி, 2 லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, 2 மொபைல் டிவைஸாக இருந்தாலும் சரி, ஸோ 2 or more டிவைசஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம என்னென்னா டேரெக்டாக சரி எந்த ஒரு இடையில எந்த ஒரு மோடமோ அல்லது எந்த ஒரு ரூட்ரோ எதுவுமே இல்லாமல் நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணுற கேபிள் தான் வந்துட்டு ஈத்தர்நெட் கேபிள். நமக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும். அப்போ என்னென்னா டிவைசஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் இன்டர்நெட் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ என்ன பண்ணலாம்னா இந்த கேபிள் யூஸும் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம இன்டர்நெட் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம முன்னாடிலாம் பார்த்தோன்னா நம்ம பிஎஸ்என்எல் இருக்கும், லேண்ட்லைன் கனெக்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதில் பார்த்தா நம்ம நெட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இது பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா ஒன் டைப்பாக உங்களுக்கு ஈத்தர்நெட் கேபிள் தான். ஸோ அதை பார்த்தோன்னா ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ஜாக் இருக்கும். சரியா. அப்போ வந்துட்டு ஆண்ட்ராவில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வரது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா அந்த ஜாக் மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணான்னா அதில் அந்த கனெக்ட் பண்ணியிருக்கிறதுலேயே இன்னொரு ஒயர் கொண்டு வந்துட்டு உங்களுக்கு ஜாக் மாதிரியே உங்களுக்கு பிளாஸ்டிக் ஒரு க்யூப் மாதிரி இருக்கும். சரியா. ஸோ அதை கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபோனும் பேசிக்கலாம் அண்டு ப்ளஸ் என்னென்னா நம்ம நெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா. ஸோ அந்த பர்பஸ்க்காக வந்துட்டு உங்களுக்கு இது பண்ணுறதா வந்துட்டு ஈத்தர்நெட் கேபிள். ஸோ அதனால தான் என்னென்னா மற்ற கேபிளை காட்டில் நம்ம அதிகமாக ஃபெமிலியராக யூஸ் பண்ணுற கேபிள் பார்த்தோன்னா ஈத்தர்நெட் கேபிள். ஸோ அதனால தான் இதை வந்து நம்ம ப்ரீஃபாக படிக்க போகிறோம். ஸோ ரொம்ப வந்துட்டு ஃபேமஸாக நம்ம எப்போவுமே வந்து ட்ரெண்டில் இருக்கிறதா நம்ம வந்துட்டு எப்போயும் நம்ம விரும்புவோம் இல்லையா. ஸோ பார்த்தோன்னா முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணியிருந்தாலும் இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டில் என்ன இருக்குது, டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டில் என்ன இருக்கோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம் நம்ம மாற்றிப்போம். அதே மாதிரி இப்போ நம்ம என்ன ரீசெண்டாக வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோமோ ஃபேமஸாக யூஸ் பண்ணுறோமோ அந்த கேபிளை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஸோ அந்த கேபிள் தான் பார்த்தோன்னா ஈத்தர்நெட் கேபிள். ஸோ இம்பார்ட்டண்ட்டான யூஸ் என்ன அப்படின்னா நம்ம டிவைசஸை வந்துட்டு கனெக்ட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் இன்டர்நெட் வந்துட்டு நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த கேபிள் யூஸ் ஆகுது. ஸோ இந்த கேபிளில் என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா. லெசனுக்குள்ளே போகலாமா? பாருங்கள், லிசன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் நான் சொல்லிடுறேன். கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் இஸ் எ குரூப் ஆஃப் இன்டர்கனெக்டட் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் அதர் டிவைசஸ் ஃபார் ஷேரிங் தி டேட்டா அண்ட் ரிசோர்ஸஸ் அமங் தெம். உங்களுக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அப்படின்னா என்ன சொல்லணும், குரூப் ஆஃப் இன்டர்கனெக்டட் கம்ப்யூட்டர்ஸ். அதாவது நம்ம கலெக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் என்ன பண்ணுறோம் நம்ம குரூப்பாக வந்துட்டு என்ன கனெக்ட் பண்ணி வைக்கிறோம். ஸோ எப்படி கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து வயர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறோம். அதுதான் என்னென்னா உங்களுக்கு கேபிள். சரியா. ஸோ எதை யூஸ் பண்ணி பண்ணுறோன்னா நம்ம எதுக்காக அந்த கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒயரெல்லாம் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணுறோன்னா ஃபார் ஷேரிங் தி ரிசோர்ஸஸ். ஸோ அதாவது சொல்லியிருக்காங்க ஃபார் அதர் டிவைசஸ் ஃபார் ஷேரிங் தி டேட்டா அண்ட் ரிசோர்ஸஸ். ஸோ உனக்கு டேட்டானா என்னென்னு தெரியணும், ரிசோர்ஸஸ்னால் என்னென்னு தெரியணும். டேட்டா அப்படின்னா நம்ம நார்மலாக என்ன பண்ணுறோம், ஃபைல் சென்ட் பண்ணுறோம், ஒரு ஆடியோ சென்ட் பண்ணுறோம், வீடியோ சென்ட் பண்ணுறோம், சேட் பண்ணுறோம், ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு பேரெல்லாம் வந்துட்டு நம்ம என்னென்னா ஷேரிங் தி டேட்டா. ரிசோர்ஸஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிசோர்ஸஸ்னால் வந்துட்டு நம்ம டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ்க்கு நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம
ஷேர் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் சிஸ்டம் என்னோட லேப்டாப் இருக்குது. என்னோட லேப்டாப்பை நம்ம என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் ஒரு பிரிண்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன பண்ணேன், என் லேப்டாப்பில் இருக்கிற அந்த டாக்குமெண்ட் நான் என்ன பண்ணலான்னா, இன்னொரு டிவைஸில் வந்துட்டு நான் ஷேர் பண்ணி, தட் மீன்ஸ் அதில் இருக்கிற என்னோட லேப்டாப்பில் இருக்கிற அந்த ஃபைலை வந்துட்டு நான் பிரிண்டருக்கு வந்துட்டு ஷேர் பண்ணி, நான் என்ன பண்ணுறேன், அதில் பிரிண்ட் அவுட் எடுக்கிறேன். ஓகேவா? அப்போ ஒரு டிவைஸில் இருக்கிற டேட்டாவை இன்னொரு டிவைஸ்க்கு நான் இதை சென்ட் பண்ணி, அதில் அந்த டிவைஸில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, நான் டேட்டாவை நான் அக்சஸ் பண்ணிக்கிறேன், நான் எடுத்துக்கிறேன், ரிசீவ் பண்ணிக்கிறேன். ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ்க்கு டேட்டாவை சென்ட் பண்ணி அந்த ரெண்டாவதுல இருக்கிற அந்த டிவைஸில் அந்த டேட்டாவை நான் வந்துட்டு ரிசீவ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, ஸோ அதுதான் வந்துட்டு ஷேரிங் ரிசோர்ஸஸ்ஸு. ஓகேவா? அதான் சொல்கிறாங்க. ஓகே, அமங் தம் அப்படின்னா அதுக்குலாம் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ பிரிண்டர்லேருந்து என்ன பண்ணிக்கலாம்னா, நான் அந்த என்ன பண்ணலாம், அந்த சிஸ்டம்லேருந்து அது எத்தனை டிவைசஸ் வந்துட்டு அந்த பிரிண்டரோட கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அத்தனை டிவைசஸ் தான் என்ன பண்ணலாம்னா, நான் வந்துட்டு ஃபைல்ஸ் வந்து ஷேர் பண்ணி நான் என்ன பண்ணிக்கலாம், அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் சொல்கிறாங்க, கம்ப்யூட்டர்ஸ் கேன் பி கனெக்டட் ஆன் தி நெட்வொர்க் வித் தி ஹெல்ப் ஆஃப் வயர்டு மீடியா. ஸோ வயர்டு அப்படின்னா பார்த்தீங்கன்னா அன்சீலட் ட்விஸ்டட் பேர், சீலட் ட்விஸ்டட் பேர் ஆல்ரெடி நல்லாவே தெரியும். நம்ம ட்விஸ்டட் பேர் கேபிளில் 2 டைப்ஸ் இருக்குது, அன்சீலட் அண்ட் சீலடே. ஸோ அன்சீலட் அப்படின்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மேலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு லேயர் இருக்காது. ஸோ அது சேஃபான ஒரு ஏரியா வந்துட்டு என்னென்னா அங்கே வந்துட்டு மோல்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. சீலட் அப்படின்னா அது வந்து சேஃபர் சைட். ஓகேவா? ஸோ அதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கோக்சியல் கேபிள் அண்ட் ஆப்டிக்கல் ஃபைபர். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி 3 important cables are used for the purpose of connecting the wired connection. ஸோ அப்போ நம்ம வந்துட்டு வயர் யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம எதாவது யூஸ் பண்ணி பண்ணோம்னா, ஒன்று ட்விஸ்டட் பேர், அது சீலடாக இருக்கலாம், அன்சீலட் இருக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கோக்சியல் கேபிளே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் ஃபைபரே. ஓகேவா? ஸோ ஒன்றா பார்த்தீங்கன்னா வயர்டு. சரியா? வயர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா நெட்வொர்க் டிவைஸஸை கனெக்ட் பண்ணுவோம். இன்னொன்று பார்த்தோம்னா வந்துட்டு என்னென்னா வயர்லெஸ்ஸே. ஸோ வயர்னா இந்த கேபிள்ஸே. வயர்லெஸ் அப்படின்னா என்னப்பா அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், இன்ஃப்ராரெட், ப்ளூடூத், வைஃபை. ஓகே, அப்போ வயர்லெஸ் மீடியாவில் நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபெமிலியராக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வைஃபை தான். ஓகேவா? ஸோ இன்ஃப்ராரெட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு முன்னாடி வந்துட்டு யூஸ் பண்ணது ப்ளூடூத் வந்துட்டு வைஃபை வரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், ப்ளூடூத்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ ப்ளூடூத் யூஸ் பண்ணி நம்ம பார்த்தோம்னா பக்கத்தில் நியர்பை டிவைசஸில் என்ன பண்ணலாம், நம்ம ஃபைல்ஸை ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஷேரிட் இருக்குது, நிறைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைல் ஷேரிங்ஸ் இருக்குது, நிறைய பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிவைசஸ்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ ஃபெமிலியராக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைஃபை ஃபாஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் அப்படின்னா வந்துட்டு இந்த இன்ஃப்ராரெட், ப்ளூடூத் அண்ட் வைஃபை. இதே வயர்டு அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த கேபிள்ஸு. சரியா? அப்போ கேபிள் அப்படின்னா வயர்டுனாவே நம்ம வயர் யூஸ் பண்ண போகிறோம். வயர்லெஸ் அப்படின்னா இங்கே என்ன பண்ணணும், எந்த ஒரு கேபிளும் நம்ம யூஸ் பண்ணணும், வயர்ஸ் இது யூஸ் பண்ணாமல் நம்ம டேரெக்டாக என்ன பண்ணணும்னா 2 டிவைசஸ்க்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஃபைல்ஸை ஷேர் பண்ணிக்கலாம், டேட்டாவை ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதான் சொல்கிறாங்க பாருங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், வயர்லெஸ் நெட்வொர்க்ஸ் எனேபிள் மோர் டிவைசஸ் இன்க்ளூடிங் மொபைல்ஸ் ஷேரிங் தி ரிசோர்சஸ் அண்ட் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் ரிமோட்லி. என்ன சொல்கிறாங்கன்னா வயர்லெஸ் நெட்வொர்க் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது என்ன அப்படின்னா வந்துட்டு நிறைய டிவைசஸ் இருக்குது, அதான் நிறைய டிவைசஸ் மீன்ஸ் மொபைலும் இருக்குது. ஸோ மொபைலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் சரினா ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம டேட்டாவை ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? என்ன காரணம் உனக்கே நல்லா தெரியும். இப்போ வயர் இருக்குது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் ஒரு ரூமில் உட்காந்துருக்கேன் அப்படின்னா பக்கத்து ரூமில் வந்துட்டு இருக்கிறாங்கன்னா ஸோ அந்த 2 பேருக்கு என்னென்னா வயர் யூஸ் பண்ணிக்கணும் இல்லையா? அப்போ என்னோட டிவைஸ் நான் உட்காந்துருக்க ரூமுக்கும் அந்த பக்கத்தில் இருக்கிற ரூமுக்கு இடையில் நான் என்னோட டிவைஸை அவங்க டிவைஸை கனெக்ட் பண்ண என்ன பண்ண போகிறேன், ஒயர் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். ஸோ அந்த ஒயர் என்ன ஆகுனா அப்போ லிமிட்டட் வந்துட்டு லிமிட்டட் டிஸ்டன்ஸ் தான் என்ன பண்ணால் அந்த ஒயர் இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது என்னன்னா எனக்கு வந்துட்டு டிஃபிகல்ட்டாக இருக்கும். அப்போ நான் வந்துட்டு இன்னொரு 10 கிலோமீட்டர் தாண்டி நான் போகிறேன், ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க்குக்கு போகிறேன், ஆனால் எனக்கு நெட்டு வேணும், அந்த டிவைஸ் வேணும், நான் என்ன பண்ண போகிறேன், முடியுமா? அப்போ என்னால் வந்துட்டு அக்சஸ் பண்ண முடியாது. அப்போ கம்பேர்ட் டு வயர்லெஸ் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம நெட்வொர்க் வந்து நம்ம ஈஸியாக வந்துட்டு அக்சஸ் எனேபிள் பண்ணிக்கலாம், ஈஸியாக வந்துட்டு நம்ம ரிசோர்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்டர்நெட் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் என்ன பண்ணிக்கலாம், நமக்கு வயர் வேணும், அந்த வயர் வந்து ப்ராப்ளம் ஏதாவது வந்து வயர் கனெக்ஷன் வந்துட்டு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுனாலும் நமக்கு என்ன பண்ண இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணிக்க முடியாது இல்லையா? ஆனால் வயர்லெஸ் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், நம்ம டக்குன்னு என்ன பண்ணுறோம், வைஃபை ஆன் பண்ணுறோம், ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணுறோம், மொபைல் டேட்டா ஆன் பண்ணுறோம், நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரிமோட்லி அப்படின்னா ஒன்றும் கிடையாது, நம்ம எப்படி டிவி சேனல்ஸ் வந்துட்டு ரிமோட் யூஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு சேனலாக வந்துட்டு நம்ம மாற்றுறோமோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நான் வைஃபை எப்போ வேணுமோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், நான் வந்துட்டு வேணா யூஸ் பண்ணிக்கலன்னா டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் வயர் யூஸ் பண்ண பண்ணது என்ன பண்ணலாம், எனி டைம் வந்துட்டு எங்கள் நெட்வொர்க் இருந்துகிட்டே இருக்கும். வயர்டு நெட்வொர்க்கில் எனி டைம் நெட்வொர்க் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் வயர்லெஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு வேணா நான் யூஸ் பண்ணிக்கலாம், வேணா நான் வந்துட்டு டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். அதான் ரிமோட்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த ரிமோட்லிங்கிறதுக்கு இதுதான் வந்துட்டு என்னன்னா நமக்கு மீனிங்கே. பட் கம்பேர்ட் டு வயர்லெஸ் நெட்வொர்க்ஸ், வயர்டு நெட்வொர்க்ஸ் மெயின்டைன் ஏ ஃபாஸ்ட் இன்டர்நெட் ஸ்பீட் அண்ட் மோர் செக்யூரே. ஆனால் இவ்வளோ அதாவது நான் எங்கே வேணாலும் போகும்போது என்ன பண்ணி நான் அக்சஸ் பண்ணிக்கலாம், எனக்கு வந்துட்டு ஃபாஸ்ட்டாக, அதாவது ஃபாஸ்ட்டாக மீன்ஸ்
வேணா யூஸ் பண்ணிக்கலாம், வேணானா என்ன பண்ணிக்கலாம், நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு எல்லாமே சொன்னோம். இருந்தாலும் கூட கம்பேர்ட் டு வயர்லெஸ்ஸு வயர்டு நெட்வொர்க் வந்துட்டு பெனிஃபிட்டு என்ன அப்படின்னா, இன்டர்நெட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு இப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இப்போ நம்ம வயர்டு நெட்வொர்க்னு சொல்கிறது மீன்ஸ்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க் லேன்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ வயர்டு நெட்வொர்க் அப்படின்னா நம்ம லேன்னு நீ நல்லாவே ஞாபகம் வச்சுக்கலாம். வயர்லெஸ் அப்படின்னா வைஃபை. ஓகேவா? அப்போ லேன் கனெக்ஷன் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா லோக்கல் ஏரியா அப்போ கேபிள்ஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்துட்டு நெட்டு வந்துட்டு நல்லா அக்சஸ் பண்ணிக்கலாம். இன்டர்நெட் அக்சஸ் பண்ணுறது ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நல்லா ஹையாக இருக்கும். அண்டு மோர் செக்யூரு. அப்போ செக்யூர் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நமக்கு நல்ல ஒரு செக்யூரிட்டியாக இருக்கும். சரியா? ஸோ அதை பார்த்தோன்னா நம்ம வந்துட்டு ஒரு பிராண்டட். ஓகேவா? அப்போ வந்துட்டு என்னென்னா வந்துட்டு நம்ம அமௌண்ட்டு கட்டிடுவோம். சரி, கரெக்டாக நமக்கு நெட்டு கிடைக்கும், எந்த பிரச்சனையுமே வராது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவர் ப்ராப்ளம் வரும். ஒரு சில இடத்துல நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு டவர் கிடைக்காது. ஸோ வந்துட்டு நெட்வொர்க் ப்ராப்ளம்லாம் வரும். ஓகேவா? ஆனால் இது வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கனெக்ட் ஆனாலும் உடனே வந்துடும். அதான் சொல்கிறாங்க, செக்யூர்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வயர்டு நெட்வொர்க்ஸ் ஃபார் லார்ஜர் ஏரியா ஆர் மோர் எக்ஸ்பென்சிவ். ஆனால் வயர்டு நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா லார்ஜ் மோர் எக்ஸ்பென்சிவ்னா அமௌண்ட் அதிகம், காஸ்ட் அதிகம். அப்போ என்னன்னா நம்ம வந்து லாங்கர் டிஸ்டன்ஸ்க்கு என்னன்னா, அதாவது வயர்டு நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா என்ன அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடாக இருக்கும், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து செக்யூராக இருக்கும். அண்டு பார்த்தீங்கன்னா இது என்ன ட்ராபேக் அப்படின்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா வயர்டு நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா லாங்கர் ஏரியாவுக்கு போகிறது பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு நான் போகணும். அப்போ அங்கே இருக்கிறவங்க நானும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். நான் எப்படி கனெக்ட் பண்ணுவேன்? அங்கே அவ்வளோ தூரத்தில் நான் ஒயர் இழுத்து விட முடியுமா? முடியாது. அப்போ என்ன பண்ணுறோம்? அப்போ நான் ரிசோர்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்க முடியாது. அப்போ அந்த டிவைஸை நான் கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா வயர்லெஸ் வந்துட்டு ஓகே நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம வந்துட்டு பெனிஃபிட்டாக சொல்கிறோம். அப்போ ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், வயர்டு நெட்வொர்க்ஸ் ஆர் ஸ்டில் யூஸ்டு வைட்லி இன் தி ஆஃபீஸஸ் வேர் நீடு இன்க்ரீஸ்டு ஸ்பீட் அண்ட் செக்யூர் கனெக்ஷன்ஸு. நீங்கள் மோஸ்ட்டாக பாருங்கள், ஒரு சின்ன ஆஃபீஸாக இருக்கட்டும், ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், ஒரு பெரிய யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், அப்போ பெரிய பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா லேன் கனெக்ஷன் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த லேன் கனெக்ஷன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வயர்டு கனெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ ஏன் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஜஸ்ட் வந்துட்டு அந்த சிப்பை நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா ஸோ எல்லாரும் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த நெட்டை அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ யாரும் வந்து ஆஃப் பண்ண மாட்டாங்க. எந்த அதாவது பர்டிகுலர் நம்ம என்ன பண்ணலாம், பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணி நம்ம எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். சரியா? அப்போ அந்த பாஸ்வேர்ட் போட்டால் மட்டும் தான் அந்த வைஃபை உங்களுக்கு போகும், இல்லைனா போகாது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு செக்யூராகவும் இருக்கும். எல்லாரும் வந்துட்டு எனி டைம் யூஸ் பண்ணிக்க முடியாமல் என்ன பண்ணலாம், நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்லையா? இதே மொபைலில் பார்த்தா நம்ம என்ன பண்ணிக்கலாம், யார் வேணாலும் வந்துட்டு என்ன பண்ணலாம், மொபைல் டேட்டா வந்து ஆன் பண்ணி விட்டாங்கன்னா நெட்டு போயிடும் இல்லையா? ஸோ குழந்தைங்க வந்துட்டு சில்ட்ரன்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்க தெரியாமல் என்ன பண்ணிடுவாங்க, அவங்க ஏதாவது டச் பண்ணாங்க அப்படின்னா மொபைல் டேட்டா ஆன் பண்ணி விட்டாங்கன்னா நமக்கு அமௌண்ட் போயிடும். ஸோ நெட் பேக் நமக்கு வீணாக டேட்டாலாம் போயிடும் இல்லையா? ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இப்போ இருக்கிற நிறைய ஆஃபீஸஸில் இந்த காலத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயர்டு நெட்வொர்க் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா உங்களுக்கு செக்யூராக இருக்கும், நெட்வொர்க் ஸ்பீடு. ஏன்னா கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலேஜ் எந்த ஒரு இதாக இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா லேபாக இருக்கட்டும், எந்த ஒரு இதுனாலும் உங்களுக்கு நெட் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இல்லையா? ஸோ அப்போ அந்த நெட்வொர்க் வேணும் அப்படிங்கிற அந்த பர்பஸ்க்காக, இன்டர்நெட் வந்து ஸ்பீடாக வேணும் அப்படிங்கிறதுக்காகவே இப்போ எல்லாரும் அதுதான் யூஸ் பண்ணுறாங்க. செக்யூருக்காகவும் அண்டு ஸ்பீடாக இருக்கிறதுக்காகவும் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, வயர்டு நெட்வொர்க்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், தி கம்ப்யூட்டர்ஸ் வித் வயர்டு கனெக்ஷன்ஸ் மஸ்ட் பி கான்ஃபிகர்டு வித் ஈத்தர்நெட் கார்ட்ஸு. ஸோ ஈத்தர்நெட் கார்டுனா ஒன்றும் கிடையாது. நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம பிளக் அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த கார்டு அப்படின்னு வந்து நம்ம ஜஸ்ட் வந்துட்டு நம்ம ரீசார்ஜ் பண்ணுறது மாதிரி தான். சரியா? ஸோ அந்த கேபிள் நம்ம இது பண்ணும்போது என்னென்னா நம்ம அமௌண்ட்டு அது மந்த்லி கொடுக்கலாம், அது 6 மந்த் அந்த மாதிரி ரீசார்ஜபிள் அந்த வந்துட்டு உங்களுக்கு என்னென்னா அந்த ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ அதை தான் சொல்கிறாங்க, தீஸ் கார்ட்ஸ் எனேபிள் தி கம்ப்யூட்டர்ஸ் டு ஹேவ் அ கனெக்ஷன் வித் அதர் டிவைசஸ் பை யூசிங் ஈத்தர்நெட் கேபிள்ஸு. ஸோ இந்த கார்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த கேபிளில் வந்துட்டு உங்களுக்கு அந்த கார்டு மாதிரி அதை ரீசார்ஜபிள் இது இருக்கும். ஸோ அதை பார்த்தோன்னா அதை வந்துட்டு நம்ம நார்மலாக வந்துட்டு சிம் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை நம்ம ஜஸ்ட் நம்ம ரீசார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கேபிள் வழி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட் வந்துட்டு அதில் வந்துட்டு உங்களுக்கு என்னென்னா அந்த நெட்வொர்க்கில் வந்துட்டு உங்களுக்கு என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் வந்துடும். சரிங்களா? ஸோ அதான் பாருங்கள், கனெக்ஷன் வித் அதர் டிவைசஸ். அப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு டிவைஸ் நம்ம வந்துட்டு ஈத்தர்நெட் கேபிள் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு டிவைஸ்லேருந்து நம்ம வந்துட்டு வைஃபை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ எல்லா டிவைசஸ்க்கும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா உங்களுக்கு வந்துட்டு நம்ம வைஃபை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம வந்துட்டு நெட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கேபிள்லேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? பாருங்கள், தி ஸ்விட்சஸ் அண்ட் ரூட்டர்ஸ் மே பி யூஸ் டு இன்க்ரீஸ் தி நம்பர் ஆஃப் சிஸ்டம்ஸ் டு பி இன்டர் கனெக்டடு. ஸோ நம்ம அதாவது ஒரு சிஸ்டமில் என்ன பண்ணலாம்னா நம்ம ஈத்தர்நெட் கேபிள் யூஸ் பண்ணி நம்ம 2 சிஸ்டம் பண்ணிக்கலாம் இல்லையா? நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், ஈத்தர்நெட் கேபிள் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 2 டிவைஸஸை டேரெக்டாக கனெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டோம். அப்போ அந்த 2 டிவைசஸ் மட்டும் தான் என்ன வேறு டிவைசஸ்க்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ ரூட்டரு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் டிவைசஸ் இடையில வந்துட்டு நம்ம என்ன பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி என்ன பண்ணலாம்னா நம்ம டிவைசஸ் நம்பர் ஆஃப் டிவைசஸ் வந்துட்டு நம்ம நெட்வொர்க்கோட நம்ம கனெக்ட் பண்ணி இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. The Ethernet cable is the basic component of the local area network. இப்போ புரியுதா உங்களுக்கு? அப்போ Ethernet cable அப்படிங்கிறது வந்துட்டு LAN local area networkல ஒரு important main componentா வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Here the only the popular Ethernet wire is used. ஸோ என்னன்னா ஸோ பாப்புலரான Ethernet wire தான் என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு Ethernet cable. ஸோ இதான் என்னன்னா அதுதான் வந்துட்டு RJ45. ஓகேவா? ஒரு பாப்புலரான Ethernet cable வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த கேபிளுக்கு பேர் என்ன? RJ45. ஸோ தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்டு ஜாக்கு. ரெஜிஸ்டர்ட் ஜாக் 45 அப்படின்னா
வெர்சன். சரியா? ஈத்தர்நெட் கேபிள். ஸோ இதான் வந்துட்டு நம்ம பாப்புலராக லேண்டில் வந்துட்டு யூஸ் பண்ணுற அந்த பாப்புலரான கேபிள் என்னென்னா அந்த ஒயர் தான் கேபிள். ஸோ பேர் என்ன? RJ45 ஈத்தர்நெட் கேபிள். ஹியர் வி ஷெல் பி டிஸ்கஸிங் தி டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் யூஸ்டு இன்சைட் திஸ் ஈத்தர்நெட் கேபிள். ஸோ ஈத்தர்நெட் கேபிள் நம்ம என்னென்ன இப்போ தான் ஈத்தர்நெட் கேபிளுக்குள்ளேயே வரும். சரியா? ஸோ நம்ம ஏன் கேபிள் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம், ஸோ அதுக்கு என்ன வயர்டுக்கும் வயர்லெஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸு, அதில் என்ன வந்துட்டு நமக்கு அட்வான்டேஜ் இருக்குது டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது இது வரைக்கும் பார்த்தோம். ஸோ எங்கே வந்து ஈத்தர்நெட் கேபிள் வந்துட்டு ரொம்ப நம்ம பாப்புலராக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லேனே. ஸோ தட் மீன்ஸ் லேண்ட்லைன். சரியா? லோக்கல் ஏரியா நெட்வொர்க்லாம் வந்துட்டு நம்ம ஃபெமிலியராக யூஸ் பண்ணுற கேபிள் பார்த்தீங்கன்னா டிவைசஸை கனெக்ட் பண்ணுற நெட்வொர்க்கில் நாம ஈத்தர்நெட் கேபிள். ஸோ அந்த கேபிளை யூஸ் பண்ணுற அந்த வயருக்கு பேர் என்ன அப்படின்னா RJ45 ஈத்தர்நெட் கேபிள். ஓகேவா? அந்த கேபிளுக்கு பேர் என்ன அப்படின்னா RJ45 ஈத்தர்நெட் கேபிள். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம இனிமே தான் என்ன பண்ண காம்பனன்ட்ஸை பார்க்க போகிறோம். பாருங்க, தி காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஈத்தர்நெட் கேபிள் RJ45 கனெக்டர், patch cable, that means UTP, unsealed twisted pair cable and plastic covering. So these are the 3 or 4 3 important. Okay, 3 important components used in the RJ45, that means Ethernet cable. So Ethernet cable components பார்த்தீங்கன்னா ஒன்று RJ45 connector, இன்னொன்று patch cable, இன்னொன்று பார்த்தீங்கன்னா plastic cover. So these are the 3 important components. The RJ45 connector is made of, first நம்ம பார்க்க போகிறது RJ45 connector. ஸோ அதை சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்த்தோம் அப்படின்னா என்னன்னா, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு RJ45 connector பார்க்குறோம். அதுக்கான வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. The RJ45 connector is made of plastic cubes connected at the both the ends. With this connector we will connect one end at the computer and other end at the LAN port. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஈத்தர்நெட் கேபிள் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு என்ன ஆகும், அந்த போர்ட் இருக்கும். தட் மீன்ஸ் அந்த சிப்பு. ஓகேவா? ஸோ ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது மாதிரி உங்களுக்கு கியூப் இருக்கும். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கியூப் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கியூப். அந்த பேர் பார்த்தீங்கன்னா இது எப்படி வந்து இது பண்ணிடுவோம், பிளாஸ்டிக் மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ ஒயிட் கலரில் தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு எண்ட்லையுமே அந்த கியூப் இருக்கும். அந்த பிளாஸ்டிக்கை கவர் பண்ண அந்த கியூப் இருக்கும். அப்படின்னா டயக்ராம் காட்டுமே பார்த்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தோன்னா ரெண்டு எண்ட்லையும் இருக்கும். அப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு எண்டு பார்த்தீங்கன்னா எங்கே கனெக்ட் பண்ணோம், கம்ப்யூட்டரு. இன்னொரு எண்டு பார்த்தீங்கன்னா லேன் போர்ட்டு. ஒரு எண்டு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர், இன்னொரு எண்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்னா லேன் போர்ட்டு. ஸோ லேன் போர்ட்னா ஒன்றும் கிடையாது, லேன் கிடையாது, லோக்கல் ஏரியா நெட்வொர்க். அந்த மெயின் அந்த சர்வர் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மெயின் சிஸ்டமில் பார்த்தோம்னா வந்துட்டு அந்த கேபிள் அந்த போர்ட்னா வந்துட்டு நமக்கு பிளக் மாதிரி இருக்கும். சரியா? ஸோ அந்த கேபிள் என்ன சொருகிடுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த கேபிள் வந்துட்டு நம்ம கேபிள் இருக்கும். ஸோ லேண்டில் வந்துட்டு இது பண்ணி அதை இன்செர்ட் பண்ணி நமக்கு வந்துட்டு கனெக்ஷன் கொடுத்துருவாங்க. மேலே வந்துட்டு ஆண்டனா இருக்கும், டவர்லாம் இருக்கும். சரி, மேலே டவர்லாம் வச்சிருவாங்க. ஸோ அந்த டவர்லேருந்து உங்களுக்கு வந்துட்டு ஒயர் எடுத்து என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த மெயின் அந்த சிஸ்டமோட அந்த வந்துட்டு போர்ட்டில் வந்துட்டு இன்செர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அங்கிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா உங்களுக்கு ஒன்று இப்போ ஒரு ரெண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லேண்ட் போர்ட்டில், இன்னொரு ரெண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர். சரியா? இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட்ச் கேபிள். ஸோ ஃபர்ஸ்ட் RJ45 பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட்ச் கேபிள் பார்க்குறோம். தி பேட்ச் கேபிள்ஸ் ஹேஸ் 8 ஸ்மால் ஒயர்ஸ். ஸோ பேட்ச் கேபிளில் எத்தனை ஸ்மால் கேபிள்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸ்மால் ஒயர்ஸ் 8. ஸோ 8 வந்துட்டு ஒயர்ஸ் வந்துட்டு உள்ளே இருக்கு. தி பிளாஸ்டிக் கவரிங் இஸ் யூஸ்டு டு ப்ரொவைட் ப்ரொடெக்ஷன் டு தி ஒயர்ஸ் when it is bending or twisted during connecting to the system or to the LAN port. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் வந்துட்டு RJ45 கனெக்டர். ஸோ RJ45 கனெக்டர் அப்படின்னா அது வந்து கேபிள் தான். ஸோ ஒயர் நார்மலாக இருக்கிற ஒயர் தான். அந்த ஒயரில் பார்த்தோன்னா ரெண்டு சைடுமே வந்துட்டு பிளாஸ்டிக் கியூபு. ஸோ பிளாஸ்டிக் கியூப் வந்து மோல்டு பண்ண அந்த ஒயர் வந்துட்டு உள்ளே இருக்கும். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு RJ45 கனெக்டர். ஸோ அதில் பார்த்தோன்னா ஒரு எண்டு ரெண்டு எண்ட்லேயுமே வந்து பிளாஸ்டிக் கியூப் இருக்கும். ஒரு பிளாஸ்டிக் கியூப் பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் போர்ட். ஸோ தட் மீன்ஸ் அந்த மெயின் அந்த பிளேஸ். சரியா? நம்ம எங்கேருந்து வந்துட்டு நம்ம எந்த இதில் வந்துட்டு எடுக்கிறோமோ அந்த நம்ம கனெக்ஷன் வந்துட்டு எடுக்கிறோமோ ஸோ அங்கே வந்துட்டு இன்செர்ட் பண்ணி இன்னொரு ரெண்டு பார்த்தோம்னா நம்ம எந்த டிவைஸை கனெக்ட் பண்ணுறோமோ அந்த டிவைஸில் வந்துட்டு இன்செர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து கனெக்டர். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பேட்ச் கேபிள். ஸோ பேட்ச் கேபிள் வந்துட்டு செட் ஆஃப் ஒயர்ஸ். ஸோ அது எத்தனை ஒயர்ஸ் இருக்குன்னா 8 ஸ்மால் ஒயர்ஸ். ஸோ 8 ஒயர்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அதில் பார்த்தோம்னா நெக்ஸ்ட் பிளாஸ்டிக் கவர். ஸோ பிளாஸ்டிக் கவர் ஒன்றும் கிடையாது, ப்ரொடெக்ஷனுக்காக ஒரு சேஃப்டிக்காக வந்துட்டு யூஸ் பண்ணதான் வந்துட்டு மேலே அந்த ஒயரை 8 ஒயரையும் வந்துட்டு மோல்ட் பண்ணி மேலே வந்துட்டு அந்த பிளாஸ்டிக் கியூப் மாதிரி போட்டிருப்பாங்க. சரியா? ஸோ அதான் சொல்கிறாங்க எதுக்காக அப்படின்னா ஒயர் வந்துட்டு ஏதாவது பெண்ட் ஆகுது, அதாவது ஏதாவது வந்து முறுக்கி இது பண்ணுறோம் அப்படின்னா அந்த இதில் பார்த்தோன்னா வந்துட்டு நமக்கு அது லேண்ட் போர்ட்டில் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு அது எந்த வந்து பிரச்சனையும் இல்லாமல் வந்துட்டு டேமேஜ் ஆகாமல் வந்து சேஃபுக்காக யூஸ் பண்ணுறது வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அந்த பிளாஸ்டிக் கவர். ஓகேவா? ஸோ இதான் என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு 3 இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸே. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா தமிழ் மீடியத்துக்கு நம்ம சொல்லிடலாம். சரியா? ஸோ தமிழ் மீடியத்துக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்துட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு. ஸோ பாருங்கப்பா லிசன் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள். ஸோ ஈத்தர்நெட் வடமிடலின் பகுதிகள். ஈத்தர்நெட் கேபிளோட காம்பனன்ட்ஸ் அப்படின்னா வந்து தமிழில் பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் வடமிடலின் பகுதிகள். பாருங்கள், கணினி வலையமைப்பு என்பது தரவு மற்றும் வளங்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட கணினிகள் அல்லது பிற சாதனங்களின் தொகுப்பாகும். கணினிகளை கம்பி ஊடகம் அல்லது கம்பி இல்லாத ஊடகம் மூலம் வலையமைப்பில் இணைக்க முடியும். உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அப்படின்னா வந்துட்டு நம்ம என்னன்னா நம்ம நிறைய டிவைசஸ் வந்து கனெக்ட் பண்ணி நம்ம இன்டர்நெட் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் நம்ம ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ தரவு மற்றும் நம்ம வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்துட்டு விவரங்கள் எல்லாத்தையும் சேகரிச்சிக்கிறதுக்கு நம்ம அனுப்புறதுக்கு இதுக்கெல்லாம் தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம என்ன பண்ணுறோம் எல்லா சாதனத்தையும் ஒன்றா தொகுத்து இது பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சொன்னோம். இதில் பார்த்தோம் நம்ம அதை கனெக்ட் பண்ணுறதை பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு விதத்தில் பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா கம்பி இல்லாத, இன்னொன்று கம்பி ஊடகம். சரியா?
அதாவது வயர்டு நெட்வொர்க் அல்லது வயர்லெஸ் நெட்வொர்க் நம்ம சொல்லுவோம். சரியா? இதில் பார்த்தோன்னா என்னென்னா காப்பிடாத முறுக்கிணைப்பு கம்பிகள், அதாவது அன்சீல்டு ட்விஸ்டட் பேர், காப்பிடப்பட்ட முறுக்கிணை கம்பிகள் அது சீல்டு ட்விஸ்ட் பேர் மற்றும் ஒளியிலை படங்கள் போன்றவை கம்பி ஊடகங்களுக்கு உதாரணங்களாகும். அப்போ கம்பினா வயர்டு நெட்வொர்க்கு என்னென்னா வயர் யூஸ் பண்ணி படுத்துக்கலாம், அதெல்லாம் உதாரணம். இன்னொன்று பார்த்தோன்னா அகச்சிவப்பு கதிர்கள், ப்ளூடூத்து மற்றும் வைஃபை இதெல்லாம் பார்த்தோன்னா கம்பியில்லாத ஊடகங்களுக்கு உதாரணம் ஒன்று நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட் பாருங்கள், கம்பியில்லா வலையமைப்புகள் கைபேசி உட்பட எல்லாமே அதிக எண்ணிக்கையிலான சாதனங்களை தொலைவில் உள்ள வளங்கள் மற்றும் இணையத்தை பகிர்வதை சாத்தியமாக்குகிறன. அப்போ வயர்லெஸ் நெட்வொர்க் பார்த்தோன்னா நம்ம என்ன மொபைல் இப்போ யாராவது வந்துட்டு மொபைல் நம்ம ஏதாவது ஒயர் கனெக்ட் பண்ணி நெட் கனெக்ட் பண்ணுறோமா கிடையாது. எல்லாரும் மொபைல் டேட்டா ஆன் பண்ணுறோம், இல்லை வந்துட்டு நான் ஷேர் பண்ண வைஃபை இருந்தது அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு மொபைல் கம்ப்யூட்டர் வந்துட்டு நம்ம வைஃபை யூஸ் பண்ணிக்கிறோம், எல்லாமே நம்ம இது பண்ணுறோம் இல்லையா, ஷேர் பண்ணிக்கிறோம், நெட் வந்து ஷேர் பண்ணிக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயர்லெஸ் தான். அதான் நிறையா வந்துட்டு டிவைசஸ் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆனால் கம்பி வழி அமைப்புகள் கம்பிலா வழி அமைப்புடன் ஒப்பிடும்பொழுது இனிய வேகம் மற்றும் அதிக பாதுகாப்பை கொடுக்கின்றன. பெரிய பரப்பளவில் கம்பி வலையமைப்பை நிறுவுதல் மிகுந்த செலவை ஏற்படுத்தும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வயர்டு நெட்வொர்க் பார்த்தோன்னா அதிக செலவு. ஸோ நிறைய வந்து கேபிள் வந்துட்டு நம்ம லாங்கர் டிஸ்டன்ஸ் போனோம்னா வந்துட்டு செலவு, கேபிள்ஸ் வந்துட்டு நீளம் அதிகமாக தேவைப்படும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செலவும் அதிகமாகும்னு சொல்கிறாங்க. அதிக வேகம் மற்றும் பாதுகாப்பான இணைப்புகள் தேவைப்படும் இடங்களில் கம்பி வலை அமைப்புகள் இன்றும் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இப்போ வந்து பரவலாக வந்துட்டு நம்ம வயர்டு நெட்வொர்க் யூஸ் பண்ணுறோம். ஸோ என்னன்னா வந்துட்டு நம்ம லிமிட்டட் இதில் வந்துட்டு அதிக வேகம் மற்றும் பாதுகாப்பாக இருக்கிறனால இன்றைக்கி வந்துட்டு நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. கம்பி இணைப்புகளை கொண்ட கணினிகள் ஈத்தர்நெட் அட்டைகளால் கட்டமைக்கப்பட வேண்டும். அதாவது என்னன்னா ஸோ நம்ம வயர்டு நெட்வொர்க் வந்து நம்ம பண்ணுறோம் டிவைஸ் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு ஈத்தர்நெட் அட்டை அதான் போர்ட்டுன்னு சொன்னோம். ஸோ அந்த போர்ட்டு வந்துட்டு என்ன கண்டிப்பாக வந்து இன்செர்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது லேன் கேபிள், சரி லேன் கனெக்ஷன் வந்து கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த அட்டைகள் ஈத்தர்நெட் வடங்களை பயன்படுத்தி பிற சாதனங்களுடன் ஒரு இணைப்பை ஏற்படுத்துகின்றன. சுவிட்சுகள் மற்றும் திசைவிகள் ஒருங்கிணைக்கப்பட வேண்டிய கணினிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கப்பட பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இதில் 3 வந்துட்டு நம்ம காம்பனன்ட்ஸ் இருக்குன்னு சொன்னோம். அதாவது ஈத்தர்நெட் வடம் குறும்பரப்பு வலையமைப்பின் அடிப்படை கூறு ஆகும். அப்போ குறும்பரப்பு அதாவது லேனோட அடிப்படை கூறு என்னன்னா நம்ம ஈத்தர்நெட் வடம், ஈத்தர்நெட் கேபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே RJ45 எனும் புகழ்பெற்ற ஈத்தர்நெட் வடம் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ லேனில் பயன்படுத்தக்கூடிய அந்த புகழ்பெற்ற ஈத்தர்நெட் வடம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? RJ45. விச் ஒன் இஸ் தி இம்பார்ட்டன்ட், அதாவது ஃபெமிலியர், ஓகேவா, பாப்புலர் வயர் யூஸ்டு இன் தி லேன் கனெக்ஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1 மார்க்கில் கேட்டாங்கன்னா என்ன எழுதுவீங்க? RJ45. சரியா? 1 மார்க் நோட் பண்ணிக்கோங்க. இதில் RJ45 இணைப்பி மற்றும் இணைப்பு கேபிள் ஆகியவை உள்ளன. RJ45 இணைப்பி அதாவது 3 இருக்கு. மொத்தம் பார்த்தோன்னா வந்துட்டு ஒன்று கனெக்டர் இருக்கு, பேட்ச் கேபிள் இருக்கு, மேலே வந்து அந்த பிளாஸ்டிக் டியூப். சரி, அது இதில் சொல்லலை. ஸோ RJ45 இணைப்பி பிளாஸ்டிக்கல் ஆனது. இது வடத்தின் இருபுறமும் இணைக்கப்பட்டிருக்கும். வடத்தின் ஒரு முனையை கண்ணியிலும் மற்றொரு முனையை லேன் தொடர்பிலும் இணைக்கலாம். இணைப்பு வடங்கள் அதாவது பேட்ச் கேபிள் அதை 8 சிறிய கம்பிகளை கொண்டது. இது இம்பார்ட்டன்ட். 8 சிறிய கம்பி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கணினியை லேன் தொடர்பியுடன் இணைக்கும் போது கேபிள் வளைந்து முறுக்கப்படும் போது கம்பிகளை பாதுகாக்க இந்த பிளாஸ்டிக் உரை பயன்படுது. அப்போ ஒன்று பிளாஸ்டிக் உரை, இன்னொன்று RJ45 இணைப்பி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்ச் கேபிள் அதாவது தான் இணைப்பு கேபிள். சரி, இந்த இது 3 தான் என்னன்னா இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அது இது வரைக்கும் நம்ம இங்கிலீஷில் பார்த்துட்டோம். இது நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இங்கிலீஷ் மீடியத்துக்கு நம்ம போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், எகைன் தமிழ் மீடியத்துக்கு வரலாம். சரி, இப்போ இது வரைக்கும் புரிஞ்சுதா என்னென்ன கான்செப்ட்? சரி, நெக்ஸ்ட் பாருங்கப்பா. இங்கிலீஷ் மீடியம். ஈத்தர்நெட் கேபிளிங் இஸ் ப்ராசஸ் ஆஃப் கனெக்டிங் தி கம்ப்யூட்டர்ஸ் வித் அதர் டிவைசஸ் யூசிங் ஈத்தர்நெட் கேபிள். ஸோ ஈத்தர்நெட் கேபிளிங் அப்படின்னா என்ன? கேபிள் வேற, கேபிளிங். ஸோ கேபிளிங்னா வயரிங். ஸோ அது இணைப்பு. சரியா? அதை தான் சொல்கிறாங்க. இட் இஸ் ப்ராசஸ் ஆஃப் கனெக்டிங் தி கம்ப்யூட்டர்ஸ் வித் அதர். அதாவது ஒரு கம்ப்யூட்டர் வந்துட்டு மற்ற டிவைசஸோட கனெக்ட் பண்ணோம், ஒரு இண்டிவிஜுவல் டிவைஸை இன்னொரு மற்ற டிவைசஸோட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற அந்த கேபிளுக்கு பேர் தான் ஈத்தர்நெட் கேபிள்னு சொல்கிறாங்க. தி 3 மெயின் காம்பனன்ட்ஸ் ஆர் யூஸ்ட் இன் தி ஈத்தர்நெட் கேபிள். ஸோ இம்பார்ட்டண்ட்டாக 3 கேபிள் என்னன்னா 3 காம்பனன்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ 4 என்னன்னா வந்து மிஸ்டேக் தான். சரியா? மேஜராக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த டூல் பார்த்தோம்னா நம்ம அந்த கட்டிங் இதுக்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதான் வந்து அவங்க 3 வந்துட்டு கொடுத்துருக்காங்க அந்த கேபிளில் வருது. ஸோ இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா அந்த டூல் தானே, அதனால் அவங்க 3 கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் புக்கில் எப்படி இருக்கோ அப்படியே இது பண்ணிக்காங்க. 3 இருக்கு அப்படியே எழுதிக்குவாங்க, இங்கே 4 அப்படியே இருக்கட்டும். சரியா? நமக்கு ஏதாவது கரெக்ஷன்ஸ் வருது, நம்ம புது புக்கில் வந்துட்டு ஏதாவது நம்ம கரெக்ஷன்ஸ் வருது அப்படின்னா நம்ம மாற்றிக்கலாம், இல்லைன்னா இப்படியே இருக்கட்டும். ஓகேவா? ஸோ பார்த்தோன்னா ஒன்று பார்த்தோன்னா பேட்ச் கேபிள், தட் மீன்ஸ் ட்விஸ்டட் பேர். நெக்ஸ்ட் வந்து RJ45 கனெக்டர். ஸோ ட்விஸ்டட் பேர் அப்படின்னா வந்துட்டு அந்த பேட்ச் கேபிள் 8 வயர்ஸ் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த 8 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ட்விஸ்ட் பண்ணியிருப்பாங்க. 8ஐயும் வந்துட்டு 2 இது பண்ணி 4 பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதான் ட்விஸ்டட். ஓகே, புரியுதாப்பா? அந்த 8 இருக்கு. ஸோ 2 மொத்தம் வந்து 4 பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் 4 வந்து பிரிஞ்சு அந்த 4ஐயும் பார்த்தீங்கன்னா 2 வயர் வந்துட்டு ட்விஸ்ட் முறுக்கி இருப்பாங்க. அதை தான் வந்துட்டு ட்விஸ்டட் பேர்னா 2 வந்து முறுக்கி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ரெண்டாவது RJ45 கனெக்டர், மூணாவது ஈத்தர்நெட் போர்ட்ஸ், அது கிரிம்பிங் டூல். ஸோ திஸ் ஆர் தி காம்பனன்ட்ஸ் யூஸ் இன் தி ஈத்தர்நெட் கேபிளிங். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா பாருங்க. பேட்ச் கேபிள் அதாவது ட்விஸ்டட் பேர் ரொம்ப ஈஸியாக இருக்குது. சரி, இதுக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு எல்லாமே ஏன்னா வந்துட்டு நம்ம கேர்ள்ஸை விட பாய்ஸுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா வந்து பசங்க எல்லாம் வந்துட்டு ஏதாவது நோண்டிட்டு இருப்பீங்க இல்லையா? ஸோ வயரிங் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஃபிசிக்ஸ் வந்துட்டு நம்ம இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்கும். ஸோ ஏதாவது நீங்கள் வந்துட்டு
நோண்டிக்கிட்டு பிரித்து மேய்ஞ்சிட்டு இருப்பீங்க. ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நல்லா லிசன் பண்ணுங்கள். தீஸ் கேபிள்ஸ் ஆர் ஜென்ரலி மேட் ஆஃப் 8 வயர்ஸு. ஓகேவா? ஸோ எத்தனை வயர்ஸு? 8 வயர்ஸ் இன் டிஃப்ரெண்ட் கலர்ஸு. ஸோ 8 வயரும் பார்த்தீங்கன்னா கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ தான் நம்ம என்ன பண்ணணும்னா எந்தெந்த கலர் நம்ம வந்துட்டு ட்விஸ்ட் பண்ணணும், முறுக்கணும் அப்படின்ட்டு நமக்கு தெரியும். சரியா? ஸோ பாருங்கள், 4 ஆஃப் தம். சரி, அதில் பார்த்தீங்கன்னா 8ல் 4 பார்த்தீங்கன்னா சாலிட் கலர்ஸு. ஸோ சாலிட் அப்படின்னா டார்க் கலர்ஸு அண்ட் அதர்ஸ் ஆர் ஸ்டிப்டு. ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு சாலிட் கலர் அப்படின்னா வந்துட்டு ஒரிஜினல் கலர், சாலிட் அப்படின்னா வந்துட்டு க்ரீனா, அப்போ டார்க் க்ரீன், அவ்வளோதான். சரி, அப்போ ஃபுல் கலர். இதே ஸ்டிப்டு அப்படின்னா வந்துட்டு மிக்ஸ் பண்ண கலராக இருக்கும். மிக்ஸ் பண்ணது அப்படின்னா வந்துட்டு லைட்டு அந்த மாதிரி கொஞ்சம் வேறு மாதிரி வேரியேஷன்ஸ் வரும். சரியா? இந்த 8 கலர்ஸ் ஆர் ஒயிட் க்ரீனு. ஸோ எப்படி இருக்குன்னா 2 நம்ம பேர் பண்ணுறோமா? ஸோ 8 வயசில் பார்த்தோன்னா ஃபஸ்ட் ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் க்ரீன் வந்துட்டு இது பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் க்ரீன் ஒயிட் ஆரஞ்சு, ப்ளூ ஒயிட் ப்ளூ, அதாவது அந்த ஸ்டிப்புடு சொன்னோம் பார்த்தீங்களா, அதாவது சாலிட் கலர் அப்படிங்கும்போது தனியாக வர கலர், அதாவது ஒயிட்டு க்ரீன் சொல்லமா? ஸோ தனித்தனியாக நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா ஒயிட் க்ரீன். ஓகே, அது வந்து ஒரு கலர். நெக்ஸ்ட் வந்து க்ரீன் ஒரு கலர். அப்போ க்ரீன் இதில் வந்து க்ரீன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சாலிட் கலர், ஒயிட் க்ரீன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிப்டு கலர். ஓகே, புரியுதா? நெக்ஸ்ட் ஒயிட் ஆரஞ்சு ஸ்டிப்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ளூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ளூ, அதாவது ஒயிட் ஆரஞ்சு ப்ளூ எல்லாம் ஒன்றா இருக்கான்னு பாருங்கள், செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், லிசன் பண்ணுங்கள். சாலிட் கலர் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ சாலிட் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா என்னென்னா நம்ம தனியாக வர கலர் க்ரீனு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளூவு, ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு. ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாலிட் கலர், அதாவது ஒரே ஒரு கலர். ஓகேவா? ஸ்டிப்டு அப்படின்னா வந்துட்டு மிக்ஸ் ஆன கலரு. ஸோ மிக்ஸ் ஆனது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் வரும் அப்படின்னா வந்துட்டு மிக்ஸ் ஆன கலர் பாருங்கள், என்னென்ன வருது? ஒயிட் க்ரீனு, ஒயிட் ஆரஞ்சு, ஓகேவா? ஒயிட் ப்ளூ. ஓகே, அப்போ ஒயிட் ப்ரௌன் அண்டு ப்ரௌன். ஓகேவா? ஸோ ப்ரௌன் இது தனியாக, இது சாலிடு. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு அந்த 8 என்ன பண்ண 8 கலராக வந்துட்டு பிரிச்சிருக்காங்க. ஸோ 8ல் வந்துட்டு ஒன்று பார்த்தா சாலிட் கலரும் இருக்குது, ஸ்டிப்டும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், கீழே பார்த்தீங்கன்னா டயக்ராம் கொடுத்துருக்காங்களா? நல்ல லிசன் பாருங்கள். நம்ம ஆல்ரெடி சொன்னோமா 8 பேட்ச் கேபிள் பார்த்தீங்கன்னா ட்விஸ்டட். ஸோ ட்விஸ்டட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா முறுக்கி இருக்கும். ஸோ 8 கேபிள் பார்த்தீங்கன்னா ரெண்டாக பேர் பண்ணிட்டாங்க. ஸோ ரெண்டாக பேர் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு க்ரீன் வந்து சாலிடு. ஓகேவா? ஸோ ப்ரௌன் வந்து சாலிடு, ப்ளூ வந்து சாலிடு, ஸோ ஆரஞ்சு வந்து சாலிடு. ஸோ இடையில இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த வந்து ஒயிட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆகி வரும். சரியா? மிக்ஸ் ஆகி நாங்கள் என்னென்னலாம் நம்ம சொந்த கலர்ஸ்லாம் நம்ம சொன்னோமோ அந்த கலர்ஸ்லாம் மிக்ஸ் ஆகி வரும். அதான் வந்து ஸ்டிப்புன்னு நம்ம சொன்னோம். சரியா? அப்போ பார்த்தோன்னா 1 2 3 4. அப்போ 4 என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிவைட் பண்ணிட்டாங்க. அப்போ 4 வந்துட்டு என்னன்னா 2 அதை 4லையும் பார்த்தோன்னா ஒவ்வொன்றிலையும் பார்த்தோன்னா பேரு. ஸோ 2 கேபிள் வந்துட்டு முறுக்கியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ இதில் பாருங்கள், ஒரு நல்லா பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு நல்லா பாருங்கள். இந்த வந்து ஒயிட்டில் பார்த்துங்க, ஒயிட்டில் ப்ளூ பார்த்தீங்கன்னா ஸ்டிப் ஆகிருக்கு. இந்த ஒயிட்டில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஸ்டிப் ஆகிருக்கு. இதில் ப்ரௌன் ஸ்டிப் ஆகிருக்கு. இதில் பார்த்தா ப்ளூ ஸ்டிப் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு அந்த மாதிரி ஒவ்வொரு கலரும் வந்துட்டு மிக்ஸ் ஆகிருக்கும். ஒயிட் வித் அந்த கலர்ஸ் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். சரி, அதை ஸ்டிப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அந்த கேபிள் புரிஞ்சதப்போ இந்த கேபிள் வந்துட்டு பேட்ச் கேபிள். ஓகேவா? So next பாருங்க, Ethernet cables are normally manufactured in several industrial standards such as Cat 3, Cat 5, Cat 6, Cat 6E and Cat 7. ஸோ இப்போ என்ன சொல்றேன்னா Ethernet cables வந்துட்டு என்னன்னா எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்துட்டு பிரிக்கிறாங்க. சரி, எப்படி வந்து அதை வந்துட்டு மேட் பண்ணுறாங்க, உருவாக்குறாங்க அப்படின்னா அது பேர் பாருங்க, Cat 3 இருக்குது, Cat 5, Cat 6, Cat 6E and Cat 7 இந்த மாதிரிலாம். ஸோ Cat அப்படின்னா பாருங்க இம்பார்ட்டன்ட் 1 மார்க்கு. ஸோ Cat அப்படின்னா வந்துட்டு என்ன அப்ரிவேஷன் அப்படின்னா கேட்டகரி. ஸோ கேட்டகரி ஒவ்வொரு கேட்டகரியாக பிரித்து வைக்கிறாங்க, அந்த ஒயர் வந்துட்டு பிரித்து வைக்கிறாங்க. ஸோ அண்ட் தி ஃபாலோவிங் நம்பர் இண்டிகேட்ஸ் தி வெர்சல். இதெல்லாம் ரொம்ப இப்போ ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இப்போ நான் நீங்கள் நடத்தணும் பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் கேபிளோட காம்பனன்ட்ஸ் நம்ம நடத்தணும் பார்த்தீங்களா, இன்றைக்கி நம்ம ஸ்டார்டிங்கில் நடத்துறது ஒரு 5 மார்க்ப்பா, உனக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 5 மார்க்கு. ஸோ நல்லா தெளிவாக, அதனால தான் நான் பொறுமையாக நடத்துகிறேன், நல்லா லிசன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ பாருங்கள், கீழே அதெல்லாம் வந்துட்டு ஒரு ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு ஒரு நீங்கள் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக படிச்சிங்கனாவே நல்லா வந்து மெமரி ஆகிடும். ஓகே, பாருங்கள், தி ஃபாலோவிங் நம்பர் இண்டிகேட்ஸ் தி வெர்சன். லேட்டஸ்ட் வெர்சன் டினோட்ஸ் தி ஃபாஸ்டர் அண்ட் ஹையர் ஃப்ரீக்வன்சிஸ் மெஷர்ட் இன் மெகா ஹெட்ஸ். ஸோ லேட்டஸ்ட் வெர்சன் அப்படின்னா அது எப்படி இருக்குன்னா ஃபாஸ்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ ஃபாஸ்டர்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது என்னென்ன அப்படின்னா வந்துட்டு லேட்டஸ்ட் வெர்சனு. அண்ட் ஹையர் ஃப்ரீக்வன்சியாக இருக்குன்னா அது எப்படின்னா மெகா ஹெட்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்க்ரீசிங் தி சைஸ் ஆஃப் தி கேபிள் ஆல்சோ பி லீட் டு ஸ்லோவர் டிரான்ஸ்மிஷன் ஸ்பீடு. என்ன சொல்கிறாங்கன்னா இன்க்ரீசிங் தி சைஸு. ஸோ கேபிளோட சைஸ் வந்துட்டு இப்போ 4 கேபிள் அப்படின்னா ஓகே அதனோட ஸ்பீடு 1. ஓகே, 8 கேபிள் அப்படின்னா என்னென்னா 4 கேபிளோட ஸ்பீடை விட 8 கேபிளோட ஸ்பீட் என்னவாக இருக்குன்னா வந்துட்டு ஸ்லோவாக இருக்கும். அதான் ஸோ இன்க்ரீசிங் தி சைஸ் ஆஃப் தி கேபிள் ஆல்சோ லீட் டு ஸ்லோவர் டிரான்ஸ்மிஷன் ஸ்பீடு. கேபிள்ஸ் அதிகமாக டிரான்ஸ்மிட் பண்ணுற ஸ்பீடு வந்து குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதை பாருங்கள், the cables together with the with male connectors on each end are commonly referred as Ethernet cable. ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்துட்டு என்னடா மேல் கனெக்டர்ஸ்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது, பிளக் பாயிண்டர். அங்கே பிளக் சொல்கிறோமா இல்லையா, நம்ம நார்மலாக வந்துட்டு நம்ம பிளக் பாயிண்டர் சொல்லுவோமா இல்லையா, அது போர்ட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்க, அந்த 3 ஓட்டை இருக்கும், ஒரு சில 2 ஓட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பிளக் கொண்டு போய் செருகணும் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்துட்டு கனெக்டர்ஸே. ஸோ அதுதான் என்னென்னா RJ45 ஆன் ஈச் எண்டு. ஸோ 2 எண்ட்லையுமே, அதாவது கேபிளை பார்த்தா ஈத்தர்நெட் கேபிளை பார்த்தோன்னா நம்ம 2 எண்ட்லையுமே வந்துட்டு நமக்கு என்ன இருக்கும்,
இருக்கும் நமக்கு வந்து இந்த பிளாஸ்டிக் கியூப் இது இருக்கும் நம்ம சொன்னோம். ஸோ இதில் பார்த்தா 2 எண்ட்லையுமே பார்த்தீங்கன்னா நம்ம RJ45 கனெக்டர் இருக்கும். ஸோ அதில் பார்த்தோம்னா மேலே தட் மீன்ஸ் பிளக் பாயிண்டர் வந்துட்டு என்னன்னா ஒரு ஈச் 2 எண்ட்லையுமே இருக்கும். அண்ட் அதுக்கு பேர்னா ஈத்தர்நெட் கேபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் as RJ45 கேபிள் சின்ஸ் ஈத்தர்நெட் கேபிள்ஸ் ஆர் யூசஸ் RJ45 கனெக்டர். ஸோ RJ45 கனெக்டர் அப்படின்னாலும் சரி ஈத்தர்நெட் கேபிள்னாலும் சரி நம்ம பார்த்தோன்னா அங்கே நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தோன்னா நம்ம RJ45 கனெக்டர். ஸோ RJ45 கேபிள்னாலும் ஒன்று தான், ஈத்தர்நெட் கேபிள்னாலும் ஒன்று தான். ஸோ இதில் யூஸ் பண்ணுற அந்த கனெக்டருக்கு பேர் என்னன்னா RJ45 கனெக்டர். சரியா? ஸோ அந்த கனெக்டரில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன அப்படின்னா மேல் RJ45 அப்படின்னா ஸோ அதான் மெயின் பிளக் பாயிண்டர். சரியா? அதான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ எ கிராஸ் ஓவர் ஈத்தர்நெட் கேபிள் இஸ் ஸ்பெஷலி டிசைன்டு ஃபார் மேக்கிங் எ கனெக்ஷன் பிட்வீன் டூ கம்ப்யூட்டர்ஸ். ஜென்ரலி இந்த ஈத்தர்நெட் கேபிள்ஸ் ஆர் டிசைன் டு மேக் அ கனெக்ஷன் பிட்வீன் எ கம்ப்யூட்டர் அண்ட் எ ரூட்டர் ஆர் ஸ்விட்ச். ஸோ கிராஸ் ஓவர் ஈத்தர்நெட் கேபிள்னாலும் ஒன்று தான். சரியா? அப்போ RJ45 கேபிள்னாலும் ஒன்று தான், ஈத்தர்நெட் கேபிள்னாலும் ஒன்று தான், கிராஸ் ஓவர் ஈத்தர்நெட் கேபிள்னாலும் ஒன்று தான். ஸோ வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. ஸோ எதுக்காக வந்து நம்ம இதை டிசைன் பண்ண இந்த கேபிள் டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2 டிவைசஸை கனெக்ட் பண்ணுறது, தட் மீன்ஸ் 2 கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணுறது, அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து கனெக்ஷன் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணதான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க. ஜென்ரலாக பார்த்தோன்னா இது எதுக்கு டிசைன் பண்ணுறதுனா கனெக்ஷன் விட்டுவே கம்ப்யூட்டர் அண்டிய ரூட்டர் ஆர் ஸ்விட்ச். ஸோ ரூட்டர் ஆர் ஸ்விட்ச் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதாவது கம்ப்யூட்டர் வந்துட்டு ரூட்டரோடையும் அண்ட் அந்த ஸ்விட்சோட கனெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம கிரியேட் பண்ண மேக் பண்ண ஒரு கேபிள் தான் வந்துட்டு ஈத்தர்நெட் கேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு பேட்ச் கேபிள் அதனுடைய டீட்டெயில்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பேட்ச் கேபிள் அதனுடைய இந்த கேபிள் வந்துட்டு என்ன வந்துட்டு டைப், அது எப்படி வந்துட்டு அந்த கேபிள் வந்துட்டு டிசைன் அதாவது உருவாக்கி இருக்காங்க, அது எப்படி வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க, அது இந்த மாதிரி கேட்டகரியில் வந்துட்டு அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க எல்லாமே சொன்னோம். ஸோ அந்த கேபிள் வந்துட்டு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்துரும். சரியா? ஸோ இது வந்துட்டு பேட்ச் கேபிள். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு நம்ம என்னன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா தமிழ் மீடியத்துக்கு சொல்லிடலாம். சரியா? ஸோ தமிழ் மீடியத்தில் பாருங்கள் நம்ம எங்கேருந்து வரணும் அப்படின்னா இந்த ஈத்தர்நெட் வடமிடலில் வந்துட்டு எதுனா மொத்தம் வந்துட்டு நம்ம 3 அதாவது இங்கே தமிழ் மீடியத்தில் வந்துட்டு கரெக்டாக கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ 4 காம்பனன்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழ் மீடியத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு 3ன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அங்கே 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு பிரிண்ட் மிஸ்டேக்காக தான் இருக்கும். சரியா? இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கிற மாதிரியே எழுதுங்க, தமிழ் மீடியத்தில் இருக்கிற மாதிரி எழுதுங்க, எப்பவுமே மாற்றியே எழுத மாட்டா. ஓகேவா? அதை தப்பாகவே இருந்தாலும் அப்படியே எழுதுங்க, அப்போ தான் உங்களுக்கு மார்க் வந்துட்டு எந்த பிரச்சனையும் வராது. ஸோ தமிழ் மீடியத்தில் பாருங்க நான் சொல்கிற பாருங்க. ஸோ என்ன அப்படின்னா ஈத்தர்நெட் வடமிடல் என்பது ஈத்தர்நெட் வடங்களை பயன்படுத்தி கணினிகளை மற்ற சாதனங்களோடு இணைக்கும் செயலாகும். ஈத்தர்நெட் வடமிடலில் 4 முக்கிய பகுதிகள் உள்ளன. ஒன்று பார்த்தீங்கன்னா இணைப்பு, இங்கே பார்த்தீங்கன்னா 4 முக்கிய பகுதின்னு கொடுத்துட்டாங்க. ஒன்று இணைப்பு வடம் பேட்ச் கேபிள், RJ45 இணைப்பி, RJ45 கனெக்டர், ஈத்தர்நெட் தொடர்பி, ஈத்தர்நெட் போர்ட்டு, கிரிம்பிங் கருவினா கிரிம்பிங் டூல். ஓகேவா? இவ்வளோதான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம், நான் தமிழில் சொல்லிடுறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேட்ச் கேபிள்னு பார்த்தோமா, ஸோ அது தமிழில் பார்த்தீங்கன்னா இணைப்பு வடம். இப்போ பார்த்தீங்கன்னா ட்விஸ்டட் பேர் கேபிள் நம்ம யூஸ் பண்ணுறோம், அதாவது முறுக்கப்பட்ட இணை கம்பிகள். முறுக்கப்பட்ட இணைனா 2 முறுக்கப்பட்ட கம்பிகள். புரிஞ்சுதா? இந்த வடங்கள் பொதுவாக 8 வெவ்வேறு வண்ணங்களில் தயாரிக்கப்படுகின்றன. அவைகள் 4 திட நிறங்கள் மற்றவை கோடிடப்பட்டவை. கோடிடப்பட்டனா வந்துட்டு ஒயிட்டோட வந்துட்டு அந்த லைன் மட்டும் அந்த கலர்ஸ் மட்டும் வேரி ஆகும். ஓகேவா? ஸோ வெள்ளை என்னென்ன கலர் அப்படின்னா வந்துட்டு பச்சை, வெள்ளை பச்சை, ஆரஞ்சு, வெள்ளை ஆரஞ்சு, நீலம், வெள்ளை நீலம், பழுப்பு மற்றும் வெள்ளை பழுப்பு ஆகியவை அந்த 8 வண்ணங்கள் ஆகும். புரிஞ்சுதா? ஸோ என்னென்ன இது கேட்பாங்க இன்டீரியரில் வந்துட்டு உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க் கேட்பாங்க. ஸோ வந்துட்டு என்னென்னா பேட்ச் கேபிளை வந்துட்டு யூஸ் பண்ணுற அந்த 8 கலர்ஸு என்னென்ன கலர்ஸ்ன்னு கேட்பாங்க. வாட் ஆர் தி 4 இம்பார்ட்டன்ட் கலர்ஸ் யூஸ்டு இன் தி பேட்ச் கேபிள் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணலாம், நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். சரியா? ஸோ அதான் கிளாஸ் வந்து தெளிவாக நல்லா லிசன் பண்ணணும். ஓகே, இதெல்லாம் வந்து நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும், புக்கில் வந்துட்டு நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். புரியுதாப்பா? நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஈத்தர்நெட் வடங்கள் பொதுவாக பல்வேறு தொழில்துறை தரங்களில் உற்பத்தி செய்யப்படுகின்றன. அவை CAT 3, CAT 5, CAT 6, CAT 6E மற்றும் CAT 7. இதில் கேட் என்பது கேட்டகரி, இம்பார்ட்டன்ட் 1 மார்க்கு. கேட்னா என்னன்னா கேட்டகரி என்ற வார்த்தையில் இருந்து உருவாக்கப்பட்டது. அதனை தொடர்ந்து வரும் எண்வடத்தின் பதிப்பை குறிக்கிறேன். அதை தொடர்ந்து வரும் எண் பதிப்பை குறிக்கிறது. பதிப்புனா வந்து வெர்சன். ஸோ அதில் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான வெர்சன்ஸ் இருக்கும். எப்படி விண்டோஸில் நிறைய வெர்சன்ஸ் சொல்கிறோமோ, ஆண்ட்ராய்டு மொபைலில் நம்ம என்னென்னலாம் வெர்சன்ஸ்லாம் நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி வந்துட்டு இதில் வெர்சன்ஸ் சொல்கிறாங்க. அதான் சொல்லியிருக்காங்க. சமீபத்திய பதிப்பு வேகமான வடம் என்பதை காட்டுகிறது. வடத்தின் நீளம் அதிகரிக்கும் பொழுது அதன் தகவல் பரிமாறும் வேகம் குறைகிறது. இதன் வேகம் மெகாஹெர்ட்ஸில் அளவிடப்படுகிறது. ஸோ வேகம் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஃப்ரீக்வன்சி வந்துட்டு மெகாஹெர்ட்ஸில் அளவிடப்படும்னு சொல்கிறாங்க. பொதுவாக இருபுறமும் RJ45 இணைப்புகள் கொண்ட வடங்கள் ஈத்தர்நெட் வடங்கள் என குறிப்பிடப்படுகின்றன. இது RJ45 அதாவது 2 பக்கமே வந்துட்டு உங்களுக்கு அந்த சிப்பு மாதிரி இருக்குது, 2 பக்கமே கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுனாவே அந்த வடத்துக்கு பேர் ஈத்தர்நெட் வடம் தான். ஓகேவா? ஈத்தர்நெட் வடங்கள் கணினியை திசைவி அல்லது சுவிட்சுகளுடன் இணைப்பதற்காக உருவாக்கப்பட்டவை. ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு உங்களுக்கு பேட்ச் கேபிளோட டீட்டெயில்ஸு இவ்வளோ தான். புரிஞ்சுதாப்பா? எப்படி ஈஸியாக இருந்துச்சா? புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது. ஸோ ரெண்டாவது என்னன்னா RJ45 கனெக்டர். ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஓகேவா? பார்க்கலாமா? ரொம்ப ஈஸியாக இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டாக பாருங்கள். ஸோ இது வரைக்கும் பார்த்தோன்னா ஸோ இங்கே முன்னாடி நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்,
ஃபஸ்ட் இது பார்த்தோம். இது ஒவ்வொன்றா உங்களுக்கு தனித்தனியாக கூட என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு கேட்கலாம். சரியா? தனித்தனியாக 5 மார்க்கில் பேட்ச் கேபிள் மட்டும் தனியாக கூட கேட்கலாம். ஸோ இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே அங்கே ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 மார்க்கு. ஸோ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா எங்கே நம்ம மேலே ஸ்டார்டிங் வெரி ஃபஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண பார்த்தீங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு வந்து 5 மார்க்கு. ஸோ இப்போ தான் என்னன்னா பாதி முடிச்சிருக்கோம். சரியா? ஸோ இதில் பார்த்தோன்னா இங்கிருந்து நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு 5 மார்க் தனியாக கேட்பாங்க. இது வந்து 5 மார்க்கில் இத்தனைட்டு RJ45 கனெக்டர் மட்டும் வந்துட்டு தனியாக உங்களுக்கு கேட்பாங்க. சரியா? ஸோ வந்து லிசன் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். தி RJ45 connector is a small plastic cup which will be used to connect the wire inside the connector and ready to connect the internet. ஒன்றுமே இல்லை, RJ45 கனெக்டர்னா வந்து ஒரு ஸ்மால் பிளாஸ்டிக் கப்புன்னு சொல்கிறாங்க. ஒரு கப்பு மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் பார்த்தோம்னா வந்துட்டு எதுக்குன்னா உள்ளே வந்து ஒயர் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த கப்புக்குள்ளே பார்த்தோன்னா ஒயர் வந்துட்டு இருக்கும். அது என்ன பண்ணாது, அவ்வளோதான், ஒரு கப்பு இருக்குது, அதுக்குள்ளே ஒயர்ஸில் செட்டாக ஒயர்ஸ் இருக்கும். எதுக்கு அப்படின்னா வந்துட்டு அந்த நம்ம ஜஸ்ட் அந்த கப்பை கொண்டு போய் நம்ம வந்துட்டு இன்செர்ட் பண்ணவே போதும், நம்ம கனெக்ஷன் இன்டர்நெட் கனெக்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தி RJ45 கனெக்டர் லுக்ஸ் சிமிலர் லைக் டெலிஃபோன் ஜாக்கே. நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கும். ஒரு சிலர்லாம் வீட்டில் வந்துட்டு இப்போ லேண்ட்லைன் வந்து பிஎஸ்என்எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒயர் மேலே உங்களுக்கு அந்த ரிசீவர் பாக்ஸ் இருக்கும். பாக்ஸுக்கு வந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா மேலே அந்த இதில் சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜாக் மாதிரி இன்செர்ட் பண்ணியிருப்பாங்க. அதை எனக்கு பிடிங்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு கனெக்ஷன் வராது. ஓகேவா? அதை வந்துட்டு இன்செர்ட் பண்ணால் மட்டும் அதை பார்த்தீங்கன்னா அதுவும் இதுவும் ஒன்றே தான். கீழே வந்து டயக்ராம் இருக்குது, அதை காட்டுற பாருங்க. ஸோ அதுதான் என்ன அப்படின்னா அந்த டெலிஃபோன் ஜாக் மாதிரி தான் வந்துட்டு இந்த ஈத்தர்நெட் கேபிளோட ஜாக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இட் லுக்ஸ் லைக் ஸ்லைட்லி வைடரே. The Ethernet cables are sometimes called as RJ45 cable. So Ethernet cable இன்னொரு நேம் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், RJ45 cable. In RJ45 the RJ stands for registered jack. நான் ஆல்ரெடி சொன்ன 1 மார்க். So registered jack and the 45 simply refers to the number of interface standard. So எவ்வளவு இன்டர்ஃபேஸ் அப்படினா வந்துட்டு எத்தனை டிவைसेस நம்ம கனெக்ட் பண்ணலாம், மேக்ஸிமம் நம்ம 45 டிவைसेस கனெக்ட் பண்ணலாம். அத இன்டர்ஃபேஸ்னு சொல்லிருக்காங்க. ஓகேவா? பாருங்கள், இங்கே டயக்ராம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். ஸோ இதான் வந்துட்டு RJ45 கனெக்டரு. ஸோ இதான் வந்து பிளாஸ்டிக் கப்பு. ஸோ இது வந்து ஒயர்ஸு. ஸோ செட் ஆஃப் ஒயர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க. இது உள்ள நம்ம இன்செர்ட் பண்ணவே நமக்கு என்ன ஆயிருந்தா நமக்கு இன்டர்நெட் வந்துட்டு கனெக்ட் ஆகிடும். ஓகேவா? எதாவது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஈச் RJ45 கனெக்டர் ஹேஸ் 8 pins and connected to each end of the Ethernet cable since it has 8 position 8 contact. ஸோ என்னன்னா வந்துட்டு 8P8C அப்படின்னா 8 position and 8 contact. சரி, அப்போ ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா 8 இது வந்துட்டு உங்களுக்கு பேராக இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 8 பொசிஷன் இருக்கும், 8 கான்டாக்ட் இருக்கும். அண்ட் மாடுலர் பிளக் இட் இஸ் ஆல்சோ நோன் எஸ் 8P8C கனெக்டர். ஸோ RJ45க்கு இன்னொரு RJ45 கனெக்டருக்கு அதர் நேம் என்னன்னா 8P8C கனெக்டர். ஸோ எக்ஸ்பிளைன் அபவுட் தி RJ45 கனெக்டர்னால ஒன்று தான், எக்ஸ்பிளைன் அபவுட் தி 8P8C கனெக்டர் அப்படினாலும் ஒன்று தான். ஓகேவா? இதெல்லாம் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தீஸ் பிளக்ஸ் தட் மீன்ஸ் கனெக்டர் ஆர் தென் இன்சர்டட் இன்டு ஈத்தர்நெட் போர்ட் ஆஃப் தி நெட்வொர்க் கார்டு. ஸோ ஈத்தர்நெட் போர்ட்டோட இப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த பிளக்கை வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இதான் என்ன பண்ண வந்துட்டு என்னுடைய பேசிக்ஸான ஒரு இன்ட்ரடக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வயரிங்கு. ஸோ இதுக்குள்ள அந்த ஒயர் கப் ஆஃப் ஒயர்ஸ் வந்துட்டு இந்த பிளாஸ்டிக் கப்பில் இருன்னு சொன்னோமா. ஸோ அந்த வயரிங் வந்துட்டு எப்படி பண்ணியிருப்பாங்க, சரி நம்ம சொல்லிட்டு ஆல்ரெடி RJ45 கனெக்டரில் பார்த்தோன்னா நம்ம வந்துட்டு செட் ஆஃப் ஒயர்ஸ் வந்துட்டு உள்ளே வச்சு மேலே ஒரு கப்பு வந்து மோல்டு பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னோம். அப்போ உள்ள இருக்க அந்த ஒயரில் வந்துட்டு 8 பிரிச்சிருக்காங்கன்னு சொன்னோம். ஸோ அதில் பார்த்தோன்னா அது எப்படி வயரிங் வந்துட்டு அது இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த மெயின் கான்செப்ட் சொல்கிறாங்க. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 5 மார்க். சரியா? ஸோ தி RJ45 கனெக்டர் ஹேஸ் 8 ஸ்மால் ஜாக் இன்சைட் டு கனெக்ட் 8 ஸ்மால் வயர்ஸ் ஆஃப் தி பேட்ச் கேபிள். அப்போ 8 ஒயருக்கும் தனித்தனியான சின்னதான உங்களுக்கு ஜாக் இருக்கும். ஸோ பார்த்தீங்களா 8 ஸ்மால் ஜாக்கு, ஒவ்வொரு 8 ஸ்மால் ஜாக் இன்சைட் டு கனெக்ட் 8 ஸ்மால் வயர்ஸ். அப்போ ஒவ்வொரு சின்ன ஒயரை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஜாக்கை யூஸ் பண்ணுறோம். தி 8 கேபிள்ஸ் ஆர் இன் 8 டிஃப்ரெண்ட் கலர்ஸ். அப்போ 8 கேபிள் வந்துட்டு 8 கலரில் இருக்கும். புரிஞ்சுதாப்பா? இப்போ உள்ள வந்துட்டு 8 கேபிள் யூஸ் பண்ணுறோம். அந்த 8 கேபிள் பார்த்தோன்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அந்த ஜாக் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஒவ்வொரு ஒயரும் பார்த்தோன்னா 8 ஒயரும் 8 கலரில் இருக்கும். அதை நம்ம மேலே ஆல்ரெடி பார்த்துட்டோம். லெட்ஸ் டிஸ்கஸ் தட் 8 கலர்ஸ் அண்ட் வேர் டஸ் தட் 8 கலர்ஸ் கனெக்டட் டு தி RJ45. இப்போ தான் இனிமேல் நம்ம என்ன பார்க்க போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. வயரிங் ஸ்கீம்ஸ் ஸ்பெசிஃபைஸ் ஹவு தி வயர்ஸ் டு பி கனெக்டட் வித் RJ45 கனெக்டர். There are 2 wiring schemes. Listen பண்ணு. So there are 2 wiring schemes available. 2 wiring schemes வந்து available இருக்குன்னு சொல்றாங்க. So available to terminate the twisted pair cable on each end, which are 2 scheme. So ஒன்னு பார்த்தனா T568A and T568B. Tனா twisted. ஓகேவா? So Aங்கிறது A type, Bங்கிறது B type. ஓகேவா? அப்ப 2 டைப்ஸ் இருக்காங்க. So இங்க பாருங்க ஒரு டேபிள் காலம் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். So T568A 568B. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த செட் ஆஃப் கலர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 8 கலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 8 கலர் வந்துட்டு பேராக பிரிக்கிறாங்க. சரியா? ஸோ அதை பார்த்தோன்னா வந்துட்டு எப்படி வந்து பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஏ டைப்பு, பி டைப். ஏ டைப்பில் பார்த்தோன்னா ஒயிட் க்ரீனு ஸ்ட்ரிப்பு. ஓகேவா? ஒயிட் க்ரீன் வந்து ஸ்ட்ரிப் பண்ணி கொடுத்தது. அடுத்து க்ரீனு ஒயிட் ஆரஞ்சு ஸ்ட்ரிப்பு, ப்ளூ ஒயிட் ப்ளூ ஆரஞ்சு ஒயிட் ப்ரௌன் ஸ்ட்ரிப்பு ப்ரௌன். ஸோ இது ஒரு டைப்பு. இது வந்து 8 வந்துருச்சா? ஸோ அல்லது இன்னொரு டைப் பார்த்தோம்னா ஒயிட் ஆரஞ்சு ஸ்ட்ரிப்பு, ஆரஞ்சு ஒயிட் க்ரீன் ஸ்ட்ரிப்பு, ப்ளூவு. ஸோ என்னென்னா இந்த ஸ்ட்ரிப்புன்னு சொல்கிறது வந்து ஸ்ட்ரிப்புடு, ப்ளூ அப்படிங்கிறது சாலிடு. ஓகேவா? இது சாலிடு, இதெல்லாம் வந்துட்டு சாலிடு. ஓகேவா? ஸோ மற்றதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரிப்புடு.
ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன் இதெல்லாம் பார்த்தா ஒரு செட். அப்போ 2 செட்டில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வயரிங் யூஸ் பண்ணலாம். ஸோ அதான் T568A இன்னொன்று T568B. புரிஞ்சுதா? ஸோ although 4 pairs of wires are available in the cable, Ethernet uses only 2 pairs. ஸோ பார்த்தா நம்ம 4 பேர் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் 8 ஒயர் என்ன பண்ணுறாங்கன்னா பேரா தட் மீன்ஸ் 2 வந்துட்டு பேர் பண்ணி 4 பிரிச்சிருக்காங்க. அந்த 4 பார்த்தோம்னா வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா யூசஸ் 2 pairs. அந்த 4 பார்த்தோன்னா மொத்தம் 4 பேர் இருக்குது. ஸோ 4 பேர் இருங்கப்பா, அதோட மொத்தம் வந்து 4 பேர் இருக்குது. உனக்கு நல்லாவே தெரியும் 2 நம்ம 4ன்னு சொன்னோம். ஸோ 4 பார்த்தோன்னா 2 பேர் தான் வந்துட்டு யூஸ் பண்ணோம். அது எந்த பேருங்கிறது இனிமேல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதான் பாருங்கள் 2 பேர்ஸ் வந்து யூஸ் பண்ணுது. ஸோ என்னென்னா வந்துட்டு ஆரஞ்ச் அண்ட் கிரீன் அண்ட் அதர் 2 கலர்ஸ் பார்த்தோன்னா ப்ளூ அண்ட் ப்ரௌனு. ஆரஞ்ச் அண்ட் க்ரீனு, ப்ளூ அண்ட் ப்ரௌனு கேன் பி யூஸ் ISDN ஆர் 4 கனெக்ஷன்ஸு. ஸோ ISDN அப்படிங்கும்போது நம்ம வந்துன்னா நம்ம என்னென்னா இதில் நம்ம ஃபோன் சர்வீஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதான் சொல்கிறாங்க அந்த ஃபோன் கனெக்ஷன்ஸ். சரியா? ISDN அப்படின்னா நம்ம BSNL லேண்ட் கனெக்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா அட் அ டைம் நம்ம ஃபோனும் பேசிக்கலாம் அண்ட் நம்ம நெட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதான் அவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆஸ் வி ஹேவ் ஆல்ரெடி டிஸ்கஸ்டு அபவுட் தி பின் டீடைல்ஸ் இந்த ஈத்தர்நெட் கனெக்ட். நம்ம ஆல்ரெடி பின் டீடைல்ஸ் நம்ம பார்த்துட்டோம். தி பொசிஷன் ஆஃப் தி பின் டீடைல்ஸ் பிரீஃப்லி நவ் லெட் அஸ் see the pin details of the Ethernet ports. இது வந்து கான்செப்ட் ஈஸி தான். அப்படி சிம்பிளாக அப்படி பார்த்து ஒரு ஓரலாக பார்த்தாவே போதும். தி பின் 1 shows the transmission positive, தி பின் 2 shows the transmission negative. பின் 1 பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பாசிட்டிவ், அது டிரான்ஸ்மிஷன் பாசிட்டிவ், அப்போ டிரான்ஸ்மிட் பண்ணுன்னு அர்த்தம். பின் 2 பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் நெகட்டிவ். சரியா? பாசிட்டிவ்னா பாஸ் பண்ணுது, இல்லைனா நெகட்டிவ். ஓகேவா? நெகட்டிவ்னா பாஸ் பண்ணலன்னு அர்த்தம். தி பின் 3 shows the receiver positive. ஸோ ரிசீவர் அப்படின்னா வந்துட்டு அதாவது ஒரு இது பார்த்தோன்னா ஒரு டிவைஸ் பார்த்தா டிரான்ஸ்மிட்டரும் இருக்கணும் ரிசீவரும் இருக்கணும். அப்போ டிரான்ஸ்மிட் பண்ணினா தான் அங்கே ரிசீவ் ஆகும் இல்லையா? அப்போ பார்த்தோன்னா பின் 3 பார்த்தோன்னா ரிசீவர் பாசிட்டிவ். பின் 4 shows the receiver reserved position. It is nothing but tells the connection for some other user. வேறு ஏதாவது யூஸில் இருக்குது நமக்கு என்ன ரிசீவ் ஆகலன்னு அர்த்தம். தி பின் 5, 7, 8 are also be used reserved position. தட் மீன்ஸ் எப்போ வாருப்பா லிசன் பண்ணுங்கள். ரிசர்வ்டு பொசிஷன் அப்படின்னா என்னென்னா ஸோ வந்துட்டு பேலன்ஸில் இருக்கும். நம்ம எப்படி பேங்க்கில் அமௌண்ட் போட்டு வச்சுருக்கோம் அந்த மாதிரி. ஸோ வந்துட்டு சேவிங்ஸில் இருக்கும். தட் மீன்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். வேணா யூஸ் பண்ணிக்கலாம், வேணா விட்டுலாம். சரியா? அப்போ எப்போ வேணுமோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வேணா என்ன திடீர்னு வேணும் அப்படின்னா அந்த பின் என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா சரி எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம யூஸ் பண்ணிடுறதே. ஓகேவா? ஸோ அதான் சொல்கிறாங்க தி பின் 6 shows தி ரிசீவர் நெகட்டிவ். தி 2 மெயின் சிக்னல்ஸ் ஆஃப் தி பின்ஸ் தி 1 is தி 2 சிக்னல்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஏன்னா TX which is the transmission of data and RX which is receiver. ஸோ TX அப்படின்னா டிரான்ஸ்மிஷனு. ஓகேவா? டிரான்ஸ்மிஷன் ஆஃப் டேட்டா. அது RX அப்படின்னா வந்துட்டு ரிசீவர் ஆஃப் டேட்டா. அப்போ வந்து TXனா டிரான்ஸ்மிஷன் நடந்துட்டு இருக்கோம், RX அப்படின்னா வந்துட்டு ரிசீவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரி, அங்கே பாருங்கள் மேலே டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்களா? ஸோ 2 டைப். ஸோ 2 டைப்பில் வந்துட்டு ஒயர்ஸ் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து வேரி ஆகுதா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கலர் இருக்குது, இங்கே ஃபஸ்ட்டு ஒரு கலர். ஸோ செகண்ட் டைப். ஸோ மேலே நம்ம கொடுத்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இதுக்குள்ளே இந்த ஒயர்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த 8ல் பார்த்தீங்கன்னா இந்த 2 டைப்பில் வந்துட்டு ஏதாவது ஒரு டைப் யூஸ் பண்ணிப்போம். சரியா? ஸோ இது அதாவது கொடுத்துருக்காங்க. ஈத்தர்நெட் வயரிங் ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க. சில பாருங்கள் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு TXனா டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரிசீவர் RXனா ரிசீவர் ஆஃப் டேட்டான்னு கொடுத்துருக்காங்க. அந்த வந்து அந்த டயக்ராம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், இது ஈஸி தான். இந்த ஃபிகரில் பார்த்தீங்கன்னா தி பொசிஷன் ஆஃப் பின் நம்பர் 1 டிஸ்கிரைப்ஸ் டிரான்ஸ்மிட் ஆஃப் டேட்டா ஆர் பை டைரக்ஷனலே. சில பார்த்தீங்கன்னா பின் 1ன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இதில் பின் இதுதான் 1. ஸோ மொத்தம் 8 பின்னு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெண்டுலேயுமே ஸோ 1 அப்படிங்கும்போது நம்ம ஸ்கீம் தான் வேறு. ஸோ 1 அப்படின்னா வந்துட்டு பின் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் ஆஃப் டேட்டா. ஓகேவா? பின் 2 வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் வந்துட்டு என்ன நம்ம சொல்லியிருக்கோம், டிரான்ஸ்மிஷன் வந்துட்டு நெகட்டிவ். சரியா? டிரான்ஸ்மிஷன் 1 பாசிட்டிவ் அப்படின்னா பின் 1. இதே வந்துட்டு நெகட்டிவ் அப்படின்னா வந்துட்டு டிரான்ஸ்மிஷன் வந்துட்டு என்னென்னா உங்களுக்கு ஆகலை. ஸோ வந்துட்டு டிரான்ஸ்மிஷன் நெகட்டிவ். சரியா? ஸோ அதான் வந்துட்டு பின் 2 அதெல்லாம் நம்ம சொன்னோம், அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அது பை டைரக்ஷன் அப்படின்னா 2 பக்கமே. அது யூனி டைரக்ஷன் அப்படின்னா ஒரு டைம், அதாவது அட் அ டைமில் வந்துட்டு ரிசீவ் பண்ணும் அல்லது சென்ட் பண்ணும், அதை டிரான்ஸ்மிட் பண்ணும். பை டைரக்ஷன் அப்படின்னா அட் அ டைம் வந்துட்டு டிரான்ஸ்மிஷனும் பண்ணும் ரிசீவும் பண்ணிக்கும். சரியா? அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, தி பை டைரக்ஷனல் மீன்ஸ் இட் கேன் பி சென்ட் டு தி போத் கனெக்ஷன். ஓகேவா? போத் கனெக்ஷன் வித் தி TX பாசிட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் டெர்மினல். சரியா? ஸோ போத் கனெக்ஷன் அப்படின்னா வந்துட்டு 2 சைடுமே என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு போத் வந்துட்டு சென்டும் பண்ணுது ரிசீவும் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இந்த கலர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பொசிஷன் ஆஃப் பின் நம்பர் 2 டிஸ்கிரைப் தி டிரான்ஸ்மிஷன் ஆஃப் டேட்டா ஆர் பை டைரக்ஷனல் வித் தி TX நெகட்டிவ். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே பாசிட்டிவ், இங்கே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். ஓகேவா? ஸோ நெகட்டிவ் அப்படின்னா வந்துட்டு நம்ம TX அப்படின்னு சொல்லுவோம். தி TX ஹேஸ் நெகட்டிவ் டெர்மினல் அண்ட் தி கலர் இஸ் யூஸ்டு திஸ் பொசிஷன் கிரீனு. ஓகேவா? கிரீன் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு நெகட்டிவ். ஓகேவா? கொடுத்துருக்காங்களா? இங்கே பாருங்கள் டயக்ராமில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு க்ரீனு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா க்ரீனில் பின் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீனில் வந்துட்டு நெகட்டிவ். ஸோ இது வந்து பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ஓகேவா? ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி இந்த பொசிஷன் ஆஃப் பின் நம்பர் 3 டிஸ்கிரைப்ஸ் தி ரிசீவ் ஆஃப் டேட்டா ஆர் பை டைரக்ஷனல் வித் தி RX பாசிட்டிவ். தி RX இஸ் கம்பேட்டபிள் டு ரிசீவ் தி டேட்டா விச் ஹேஸ் பாசிட்டிவ் டெர்மினல் அண்ட் கலர் இஸ் யூஸ்டு இன் திஸ் பொசிஷன் இஸ் ஒயிட் ரேஞ்ச். திஸ் பொசிஷன் ஆஃப் பின் நம்பர் 4 டிஸ்கிரைப்ஸ் தட் இஸ் நாட் கனெக்டட் ஆர் பை டைரக்ஷனல். ஸோ பொசிஷன் ஆஃப் பின் நம்பர் 4 வந்துட்டு நம்ம எதுவுமே கனெக்ட் பண்ணலை. சரியா? ஸோ அது வந்துட்டு என்னன்னா எம்டியாக தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணிக்கலாம், அது வந்து ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ இதான் வந்து இது சொல்கிறாங்க. ஸோ வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், வேணா நம்ம என்ன பண்ணிக்கலாம் விட்டுறலாம். சரியா? ஸோ வந்து ரிசர்வ்டு டேட்டா.
ஸோ அடுத்தது அதில் பார்த்தோம்னா வந்துட்டு இட் மீன்ஸ் தேர் வில் பி நோ டிரான்ஸ்மிட்டிங் ஆர் ரிசீவிங் வில் எக்ஸிஸ்ட். ஸோ அங்கே டிரான்ஸ்மிஷன் நடக்கல, ரிசீவிங் நடக்கல, எம்டியாக தான் இருக்குது, வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இட் கேன் பி யூஸ்டு லேட்டர் ஃபார் சம் அதர் கனெக்ஷன். தி கலர் யூஸ் இன் திஸ் பின் இஸ் ப்ளூ. ஸோ ப்ளூ கலர் வந்துட்டு நம்ம என்ன ப்ளூ கலர் யூஸ் பண்ணியிருக்குமா, ஸோ அந்த ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா, ஸோ இந்த ப்ளூ கலர் யூஸ் பண்ணியிருக்குது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு என்னன்னா வந்துட்டு ரிசர்வ்டு. ஓகேவா, சாலிட் ப்ளூ. ஓகேவா, ஸோ அதான் அவங்க சொல்கிறாங்க அந்த பின் நம்பர் 4. அதே மாதிரி பார்த்தோன்னா 6, 7, 8 அதே மாதிரி தான். ஸோ அது பின்னா நமக்கு கொடுப்பாங்க. ஓகேவா, ஸோ அது பாருங்கள், இது கொடுத்துருக்காங்க, இது கலர் யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பின்னு கொடுத்துருக்காங்களா, ஒவ்வொரு பின்னை வந்து நம்ம அந்த ஜாக் பார்த்தோமா, அந்த ஜாக்கில் இருக்கிற அந்த பின் வந்து இவ்வளோ தான். ஸோ ஒவ்வொன்று வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் டயக்ராம் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னாவே போதும். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் 5th பாயிண்ட், இன் திஸ் பொசிஷன் ஆஃப் பின் நம்பர் 5 டிஸ்கிரைப்ஸ் தட் இஸ் நாட் கனெக்டட் ஆர் பைடைரக்ஷனல் அண்ட் இஸ் ஒயிட் ப்ளூ. ஸோ இது வந்துட்டு நம்ம ஆல்ரெடி தெரியும் 5, 6, 7, 8 எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ரிசர்வ்டு நம்ம சொல்லிட்டோம். ஸோ அதே தான் சொல்லுவாங்க. இன் திஸ் பொசிஷன் பின் நம்பர் 6 டிஸ்கிரைப்ஸ் ரிசீவ் data or bidirection with the RS negative which has a negative terminal and color used position is orange. ஸோ ஒவ்வொரு கலர் அந்த இதில் பார்த்தோன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒரு கலர். அப்போ அந்த கலர்னா அந்த கலர் வந்துட்டு அதாவது என்ன இது, அந்த பின்னு வந்துட்டு எத்தனாவது பின்னு, அந்த பின்னு வந்துட்டு என்ன பண்ணும், டிரான்ஸ்மிட் பண்ணதா, ரிசீவ் பண்ணதா, பாசிட்டிவா நெகட்டிவா, அது வந்து ரிசர்வ் டேட்டாவா, எல்லாமே வந்துட்டு டீட்டெயில்ஸ் சொல்லிடுது. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பொசிஷன் ஆஃப் பின் நம்பர் 8 டிஸ்கிரைப்ஸ் தட் இஸ் நாட் கனெக்டட் ஆர் பைடைரக்ஷனல் அண்ட் கலர் இஸ் ப்ரௌன். ஸோ பார்த்தோன்னா வந்துட்டு இது ரிசர்வ்டு. ஸோ இது பார்த்தோன்னா நம்ம எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அது வந்து ரிசர்வ்டு. ஸோ நாட் கனெக்டட்னா எதுலேயும் கனெக்ட் பண்ணல, அப்போ அது வந்து ஃப்ரீயாக இருக்குது, நீ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகேவா, புரிஞ்சுதா? ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு RJ45. தட் மீன்ஸ் என்னன்னா வந்துட்டு RJ45 கனெக்டரில் யூஸ் பண்ணுற இந்த இந்த வந்துட்டு காம்பனன்ட்ஸ் இதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். ஓகேவா, சில பார்த்தோம்னா தமிழ் மீடியம் பார்த்தோன்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு கிளான்ஸ் அப்படியே படிச்சு பார்த்தனவே நல்லா தெரிஞ்சிடும். ஆல்ரெடி வந்துட்டு தமிழில் தான் நம்ம சொல்லியிருக்கோம். நீங்கள் ஒரு டைம் அப்படியே ஒரு கிளான்ஸ் படிச்சு பாருங்கள். அதில் 2 வந்துட்டு டெக்னிக் இருக்குது. நம்ம சொல்ல வயரிங் திட்டங்கள் வந்துட்டு 2 இருக்குது. அதில் வந்து என்னென்ன நம்ம சொல்கிறோம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு கலர் வந்துட்டு ஷெட்யூல் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது ஒவ்வொரு கலருக்கும் என்ன மாதிரி பண்ணுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, தமிழ் மீடியம் ஒரு டைம் நீங்கள் அப்படியே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ரிசீவ், அதாவது நம்ம பாசிட்டிவ் அப்படின்னா நேர்மின் முனைன்னு சொல்லுவோம், நெகட்டிவ் அப்படின்னா எதிர்மின் முனைன்னு சொல்லுவோம். அப்படியே ஒரு கிளான்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னாவே போதும். சரியா, அதை மட்டும் தான் தமிழில் கொடுத்துருப்பாங்க, மற்ற எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு ரீட் அவுட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். சரியாப்பா, சரி நெக்ஸ்ட் நம்ம போகலாமா? ஸோ 3rd பார்த்தீங்க, இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது புரியல எனக்கு கேளுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஒரு கிளான்ஸ் அப்படியே புக்கு தமிழ் மீடியம் ஓப்பன் பண்ணி நீங்கள் படிச்சிங்கனாவே நான் தமிழில் தான் சொல்லியிருப்பேன், பார்த்தாவே புரியும். இன்கேஸ் புரியலாம் எனக்கு கேளுங்க. சரியா, சரி அது ஒவ்வொரு பண்ண நம்ம சொன்னோம்னா வந்துட்டு அது ஏற்கனவே இருக்கிறதா நம்ம தமிழில் தான் சொல்லியிருப்போம். திருப்பி அதை சொன்னோம்னா ஒரு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்க பார்த்தீங்கன்னா 3rd காம்பனன்ட் என்னன்னா ஈத்தர்நெட் கார்டு போட்டு, ஈத்தர்நெட் கார்டு அண்ட் ஈத்தர்நெட் போட்டு. சரியா, ஸோ ஈத்தர்நெட் கார்டு இஸ் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. ஸோ நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு, ஸோ அங்கே தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம அக்சஸ் பண்ணிக்கிறோம். சரியா, ஸோ அங்கே தான் வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம அதிலிருந்து நம்ம வந்துட்டு நம்ம ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி எப்படி வந்து சிம் கார்டு வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு அதுதான் வந்துட்டு ஈத்தர்நெட் கார்டு, அதாவது நெட் கார்டு அப்படின்னு சொல்கிறோம். ரீசார்ஜபிள் கார்டு தான் சொல்கிறாங்க. ஸோ அப்ரிவேஷன் பார்த்துக்கோங்க, நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு, NIC அப்படின்னா நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. ஓகேவா, ஸோ அண்டு that allows the computers to connect and transmit data to the devices on the network. ஸோ என்னன்னா அந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இட்ஸ் யூஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் தி டேட்டா பிட்வீன் தி டிவைசஸ். ஸோ நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணிக்கிற டிவைசஸ்க்குள்ள டேட்டாவை ட்ரான்ஸ்மிட் பண்ணுறது யூஸ் பண்ணுறதா வந்துட்டு இந்த ஈத்தர்நெட் கார்டு. ஸோ இட் மேபி an எக்ஸ்பென்ஷன் கார்டு ஆர் பில்ட் இன் டைப்பு. ஸோ என்னன்னா வந்துட்டு இது எக்ஸ்பென்ஷன் கார்டுன்னு சொல்கிறாங்க. அதாவது இது எப்படி கேட்கும்னா, அதாவது எக்ஸ்பென்ஷன் கார்டை வந்துட்டு நம்ம அமௌண்ட் பே பண்ணி வேணுங்கும் போது வாங்கிக்கலாம், அல்லது இன்பில்டடாகவும் நம்ம வாங்கிக்கலாம். சரி, நம்ம கம்ப்யூட்டர் வாங்கும் போது நம்ம சிபியில் என்ன பண்ணிக்கலாம்னா வந்துட்டு ஒரு சில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உள்ள உங்களுக்கு வந்துட்டு இன்பில்டடாக இப்போ வரதுல எல்லாம் வந்துட்டு இன்பில்டடாகவே இருக்குது. சரியா, ஸோ இல்லைனா நம்ம என்ன எக்ஸ்பென்ஷன் கார்டை நம்ம வாங்கிக்கலாம், வேணும்போது வாங்கிக்கலாம். ஸோ எக்ஸ்பென்ஷன் கார்டு இஸ் செப்பரேட் சர்க்யூட் போர்டு. அப்போ தனியாக சரி வேணும்போது வாங்கிக்கிறது அப்படின்னா ஒரு செப்பரேட்டாக ஒரு சர்க்யூட்டாக இருக்கும். இல்லை இந்த இன்பில்ட் அதாவது பில்டின் டைப்னா வந்துட்டு உள்ளே வந்துட்டு இன்பில்டடாக உள்ளேயே வந்துட்டு ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா உள்ளே இன்செர்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா, மதர் போர்டுக்குள்ளே இன்செர்ட் பண்ணிடுவாங்க. இல்லை நீங்கள் தனியாக வேணாலும் நீங்கள் வாங்கி இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க பாருங்கள், செப்பரேட் சர்க்யூட் போர்டு ஆல்சோ காலிய PCI ஈத்தர்நெட் கார்டு. சரி, நம்ம செப்பரேட்டாக வாங்குறோம், தட் மீன்ஸ் எக்ஸ்பென்ஷன்ஸ் கார்டுக்கு இன்னொரு நேம் என்னன்னா PCI கார்டு, ஈத்தர்நெட் கார்டு விச் இஸ் இன்சர்டட் இன்டு தி PCI ஸ்லாட் ஆன் மதர் போர்டு. ஸோ கம்ப்யூட்டரோட மதர் போர்டுக்குள்ளே என்ன பண்ணிக்கலாம், அந்த PCI ஸ்லாட்டுக்குள்ளே போயிட்டு என்ன இன்செர்ட் பண்ணிடுவாங்க. நவடேஸ் மோஸ்ட் ஆஃப் தி கம்ப்யூட்டர்ஸ் கம் வித் பில்ட் இன் ஈத்தர்நெட் கார்ட்ஸு. ஸோ இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த கம்ப்யூட்டர் நீங்கள் வாங்கினாலும் இன்பில்டடாக, இப்போ லேப்டாப்லாம் நம்ம தனியாக வாங்கிலாம் வைக்க முடியாது. அப்போ லேப்டாப்லாம் வாங்கும்போது உள்ளே வந்து இன்பில்டடாக உங்களுக்கு வந்து ஈத்தர்நெட் அந்த கார்டு வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உங்களுக்கு இன்செர்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அதான் என்ன அப்படின்னா வந்துட்டு எக்ஸ்பென்ஷன் கார்டு வந்துட்டு யாரும் வாங்குறதில்ல. இப்போ எல்லாரும் வந்து பில்டின் ஈத்தர்நெட் கார்டு வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. மதர் போர்டுக்குள்ளே அதுவே வந்து நம்ம வாங்கும்போது இன்செர்ட் பண்ணிடுவாங்க, டிசைன் பண்ணும்போது வச்சிருவாங்க. சரியா, ஸோ வயர்லெஸ் ஈத்தர்நெட் கார்ட்ஸ் ஆர் ஆல்சோ அவைலபிள் விச் யூசஸ் ரேடியோ வேவ்ஸ் டு ட்ரான்ஸ்மிட் டேட்டா. ஸோ வயர்லெஸ் ஈத்தர்நெட் கார்டு இருக்குது. ஸோ ஒன்று பார்த்தோன்னா சர்க்யூட் நம்ம வந்துட்டு நார்மலாக மேனுவலாகவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு இருக்குது இல்லையா. ஸோ நார்மலாக வந்துட்டு மேனுவலாகவே வந்துட்டு உங்களுக்கு அந்த ஹார்ட்வேர் வந்துட்டு இன்செர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது இல்லையா, உங்களுக்கு வந்துட்டு வயர்லெஸ்ஸாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது பார்த்தோன்னா எப்படி ட்ரான்ஸ்மிட் பண்ணுறது, இது வந்து வயர் வழியாக உங்களுக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்மிட் பண்ணுறது டேட்டாவை. அது என்ன பண்ணுன்னா வயர்லெஸ், தட் மீன்ஸ் ரேடியோ வேவ்ஸு. ஸோ ரேடியோ வேவ்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு டேட்டாவை ட்ரான்ஸ்மிட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஈத்தர்நெட் போர்ட் இஸ் an opening which is a, அதாவது ஈத்தர்நெட் போர்ட் இஸ் an opening which is a part of ஈத்தர்நெட் கார்டு. இட் அக்செப்ட்ஸ், அதாவது ஓப்பனிங் ஸ்டார்டிங்கே அதுதான். ஸோ அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு
இது வந்து ஈத்தர்நெட் கார்டோட ஒரு பார்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க எப்படி இருக்கும்ட்டு. ஸோ நீங்கள் பார்த்தாவே தெரியும். நீங்கள் கம்ப்யூட்டர் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மதர் போர்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது மாதிரி இருக்கும். சரியா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டிருக்கும், ஈத்தர்நெட் போட்டிருக்கும். ஸோ இதுக்குள்ள தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ நம்ம முன்னாடி காட்டணும் பார்த்தீங்களா, அது ஒரு சிப்பு மாதிரி நம்ம சொன்னோம் பார்த்தீங்கன்னா, அந்த கேபிள் ஈத்தர்நெட் கேபிளோட பார்த்தீங்கன்னா ஒரு சிப்பு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதை கொண்டு வந்து இதுக்குள்ளே சொருகணும். இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா செருகணும். ஸோ பிளாஸ்டிக் கியூப் மாதிரி இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி இருக்கும். சரியா, ஒரு அதாவது புல் பண்ணுற மாதிரி அழுத்துற மாதிரி ஒரு கியூப் ஒரு இது மாதிரி இருக்கும். சரி, ஒரு பின் மாதிரி இருக்கும். அந்த பின்னை நீங்கள் அழுத்திக்கிட்டு உள்ளே விட்டு அப்படியே விட்டுட்டீங்க, அப்படியே வந்து ரிலீஸ் பண்ணிட்டீங்க. அதாவது அழுத்தி உள்ளே விட்டுட்டு அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்செர்ட் ஆகிடும். ஸோ உள்ள உங்களுக்கு மதர் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நீங்கள் நல்லாவே தெரியும். கம்ப்யூட்டர் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஒரு சிபிக்குள்ளே பார்த்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்குள்ள வந்துட்டு எல்லாத்தையும் வந்து இது பண்ணிடாதீங்க. ஓப்பன் பண்ணி பிரித்து மேய்ச்சி யூஸ் ஆகாமல் பண்ணிடாதீங்க. ஸோ எம்டியாக இருக்குது, அதாவது வேஸ்ட்டாக இருக்குது, எதுவுமே வந்து யூஸ் பண்ணாது இருக்கு அப்படின்னா பழைய வந்து சிபி இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து பார்க்கலாம். சரியா, இதுதான் நான் என்ன வந்துட்டு நீங்கள் ஸ்கூலுக்கு வந்து நான் எடுத்து இதெல்லாம் காட்டுறேன். சரியா, ஸோ இதான் வந்துட்டு உங்களுக்கு என்ன மதர் போர்டுக்குள்ள இன்செர்ட் பண்ணிக்கிறவங்களுக்கு பிசிஐ ஈத்தர்நெட் போர்டு. ஓகேவா, ஸோ அந்த ஈத்தர்நெட்டு போர்ட். ஓகே, ஸோ இதை வந்து என்ன பண்ணிக்கிறோம் நம்ம உள்ளே வந்துட்டு இந்த பக்கம் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து பிசி. அதை தட் மீன்ஸ் என்னன்னா இது வந்துட்டு நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக இது பண்ணுறது. சரியா, ஸோ வந்துட்டு பிசி அப்படிங்கும்போது நம்ம எக்ஸ்பென்ஷன் கார்டு. ஸோ அப்போ நாமளாக வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா நம்ம வேணுங்கும்போது அந்த தனியாக ஒரு சர்க்யூட். சரி, அது வேணும்போது நம்ம தனியாகவே வாங்கி என்ன பண்ணிங்கன்னா வேணுங்கிறப்ப வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பில்டின்னு. ஸோ பில்டின் அப்படிங்கும்போது இங்கே பாருங்கள் ஜூம் பண்ணி கொடுத்துருக்காங்களா. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு என்னென்னா உங்களுக்கு இந்த சர்க்யூட் இது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு இது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நம்ம வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணி வச்சுக்கிறது, நம்மளாக வச்சுக்கிறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா பில்டின் டைப்பே. ஸோ அதுவாக வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாகவே நீங்கள் வாங்கும்போதே இருக்கிறது. ஓகேவா, ஸோ இதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா வந்துட்டு இந்த கேபிள் நம்ம சொல்லிட்டோமா. ஸோ இதில் பாருங்கள் ஈத்தர்நெட் போது ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கண்டினியூ பாருங்கள். ஸோ which is connected with Ethernet cable. It is also called RJ45 jack. ஸோ அதை நான் பார்த்தோன்னா வந்துட்டு ஈத்தர்நெட் கேபிளுக்கு ஒரு நேம் நம்ம என்ன சொன்னால் RJ45 கனெக்டர் அப்படின்னு சொன்னோம். RJ45 நம்ம கனெக்டர்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து 8P8C அப்படி கனெக்டர்னு நம்ம சொன்னோம். அதாவது RJ45 கனெக்டர் இருக்கும், அதுக்கு இன்னொரு நேம் பார்த்தோன்னா 8P8C கனெக்டர்னு சொன்னோம். அதே மாதிரி இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இட் இஸ் ஆல்சோ கால்ட் அதாவது இது இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாட்டுன்னு சொல்கிறோம். அந்த பாட்டில் பார்த்தோம்னா வந்துட்டு என்னென்னா இதுக்கு இன்னொரு நேம் என்னென்னா RJ45 ஜாக்கு. சரி, ஈத்தர்நெட் கார்டுக்கு இன்னொரு நேம் என்ன வந்துட்டு RJ45 ஜாக் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் ஃபவுண்ட் ஆன் பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப், ரூட்டர்ஸ், ஸ்விட்சஸ், ஹப் அண்டு மோடம்ஸ். ஸோ எல்லாத்துலேயும் அந்த RJ45 ஜாக் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ RJ45 ஜாக் அப்படின்னா ஈத்தர்நெட் போர்ட்டு. ஸோ ஈத்தர்நெட் போர்ட்டுக்கு இன்னொரு நேம் தான் RJ45 ஜாக்கு. அது எல்லா கம்ப்யூட்டர்லையும் வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. வி கேன் see the ஈத்தர்நெட் போர்ட் ஆன் தி பேக் சைட் ஆஃப் அ கம்ப்யூட்டர் ஆர் லேப்டாப்பு. ஸோ பேக் சைடு பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும். கம்ப்யூட்டரில் பார்த்தா லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ஜ் போடுறதுக்கு தனியாக இருக்கும், பென்ட்ரைவ், யூஎஸ்பி வந்துட்டு போடுறதுக்கு யூஎஸ்பி எல்லாம் டிவைசஸ் போடுறதுக்குலாம் இருக்கும். அண்ட் இதுவும் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும். அதுதான் வந்துட்டு என்னன்னா RJ45 கனெக்டர், RJ45 ஜாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, சரி, கனெக்ட் ஈத்தர்நெட் கேபிள் வித் ஈத்தர்நெட் கார்டு மவுண்டட் ஆன் எ மதர் போர்டு. ஸோ அது எதுக்காக அப்படின்னா ஈத்தர்நெட் கேபிள் ஒரு எண்டை வந்து நாங்கள் ஜாயின் பண்ணுவோம், இன்னொரு எண்ணை நம்ம என்ன பண்ணோம் லேனோட ஜாயின் பண்ணுவோம். அப்போ லேனோட ஜாயின் பண்ணிட்டா அப்போ லேண்டில் நமக்கு என்ன பண்ணோம், நமக்கு இன்டர்நெட் வந்துட்டு நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, பாருங்க, இன் திஸ் டேஸ் மோஸ்ட் ஆஃப் தி கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ் ஹேவ் அ பில்ட் இன் ஈத்தர்நெட் போர்ட் ஃபார் கனெக்டிங் தி டிவைஸ் டு எ வயர்டு நெட்வொர்க். ஸோ வயர்டு நெட்வொர்க்கில் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பில்டின் டைப் தான். நம்ம எக்ஸ்பென்ஷன் கார்டு வாங்குறதா, தட் மீன்ஸ் பிசிஐ கார்டு வாங்குறது இல்லை, பிசிஐ போர்டு. ஓகேவா, சம் ஆஃப் தம் நாட் ஹேவிங் அன் ஈத்தர்நெட் போர்டு யூஸ் அண்ட் ஈத்தர்நெட் டாங்கிள்ஸே. ஸோ ஈத்தர்நெட் டாங்கிள்னா ஒன்றும் இல்லை, நம்ம என்ன மோடம் தான் நம்ம சொல்லுவோம். சரி, டாங்கிள் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஒரு பென்ட்ரைவ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வந்துட்டு நெட்வொர்க்கு நம்ம ஒரு ப்ராட்பேண்டு தான். சரியா, ஸோ என்ன பண்ணுறோம்னா நம்ம அதை மோடம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம நெட்டு டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், நம்ம சிபியில் முன்னாடி வந்துட்டு நம்ம பென்ட்ரைவ் போடுவோம் பார்த்தீங்களா. ஸோ யூஎஸ்பி அந்த போட்டு நம்ம இருக்கிற மாதிரியே தான் அந்த பொதுவாக நமக்கு பின் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அது கொஞ்சம் நம்ம ரீசெண்ட் ஃபீச்சர். ஓகேவா, கொஞ்சம் வந்துட்டு ஹை ஃபீச்சர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ ஈத்தர்நெட் போட்டு இல்லை அப்படின்னா நம்ம ஈத்தர்நெட் டாங்கிள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த போட்டு வந்துட்டு டாங்கிலே அந்த போட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், டிவைசஸ் ஆர் கம்ப்யூட்டர்ஸ் விச் யூஸ் வைஃபை ஒன்லி ஃபார் நெட்வொர்க்கிங் எலிமினேட்ஸ் போத் தி கேபிள் அண்ட் இட்ஸ் போட்டு. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா டிவைசஸ் ஆர் கம்ப்யூட்டர்ஸ் விச் யூஸ் வைஃபை ஒன்லி ஃபார் நெட்வொர்க்கிங். அது வைஃபை மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த டிவைசஸ் வந்து என்ன பண்ணணும்னா அதாவது எலிமினேட்ஸ் போத் தி கேபிள் அண்ட் இட்ஸ் போட்டு. ஸோ இந்த கேபிளும் யூஸ் பண்ண மாட்டாங்க அண்டு போட்டு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நான் வயர்லெஸ் யூஸ் பண்ணுறேன், நான் ஏன் வந்துட்டு வயர்டு யூஸ் பண்ணோம். அப்போ நம்ம யூஸ் பண்ணுற RJ45 யூஸ் பண்ணுறது வந்துட்டு வயர்டு. ஸோ நான் வயர்டு லேண்ட் கனெக்ஷன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன், நான் வயர் யூஸ் பண்ணி நான் லேண்ட் கனெக்ஷன் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு நான் நெட்டு யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா மட்டும்தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஈத்தர்நெட் கேபிள் யூஸ் பண்ண போகிறேன் அண்டு நம்ம ஈத்தர்நெட் போட்டு யூஸ் பண்ணுவேன். ஸோ இதை தவிர்த்து நான் வைஃபை யூஸ் பண்ணிக்கலாம், வயர்லெஸ் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்ன பண்ண தேவையில்லைன்னா நான் இந்த மாதிரி யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி டிவைசஸ் வந்துட்டு எனக்கு என்ன இது வந்து யூஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ இங்கே பாருங்கள், லிசன் பண்ணுங்கள்.
அப்போ வயர்டுனா மட்டும்தான் இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே. ஸோ இதான் வந்து ஈத்தர்நெட் போட்டு ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிபியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். சரி, முன்னாடி மேலேயே பார்த்தீங்கன்னா சிபியூவில் பின்னாடி பக்கம் திருப்பி மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதான் வந்து பிளாஸ்டிக் கியூப் உள்ள ஒயர் இருக்கும். ஸோ இதான் ஈத்தர்நெட் கேபிள். ஸோ இந்த கேபிள் உள்ள நம்ம இன்சர்ட் பண்ணிடுறோம். ஸோ இதனோட இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பகுதியை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் கனெக்டர். ஸோ இதுக்குள்ளே 8 பின் இருக்குது. ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு என்னென்னா ஒரு கியூப் மாதிரி இருக்கா. ஸோ இது இங்கே பாருங்கள், இது வந்து இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாட்டம் சைடு. சரியா, ஸோ இங்கே கொடுத்துருக்க இது வந்து பாட்டம் சைடில் இருக்கிறது. ஸோ இது வந்துட்டு கீழே இந்த ஒரு இது மாதிரி தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இந்த பிளேஸ் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதுதான் இப்போ நம்ம கொடுக்கும்போது இது வந்து மேலே உனக்கு இது கேபிள் தெரியறதுக்காக, இந்த ஒயரோட கனெக்ஷன் தெரியறதுக்காக, அதாவது ஒயரை வந்துட்டு என்னென்ன எப்படி இருக்கு, அது 8 ஒயர்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியறதுக்காக உனக்கு திருப்பி காட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தா எப்பவும் பார்த்தா நார்மலாக பார்த்தீங்கன்னா இது அப்படியே திருப்பி இது வந்துட்டு பாட்டம் சைட்லையும் கீழே இருக்கிறத வந்துட்டு மேலே டாப்லேயும் வரும். அப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பின்னு மாதிரி இருக்கும். அந்த பின்னை அழுத்தி விட்டு இதுக்குள்ளே விடணும். ஸோ அந்த இங்கே பாருங்க, இந்த இடத்துல இருக்குது பாருங்க. சரியா, ஸோ இந்த பின் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த பின் அதை அழுத்திக்கிட்டு உள்ளே விட்டுட்டு அப்படியே விட்டுட்டு அப்படியே வந்துட்டு உங்களுக்கு அட்டாச் ஆகிடும். சரியா, கனெக்ட் ஆகிடும். ஸோ இதான் வந்துட்டு உங்களுக்குனா 8P8C பிளக்கு. ஓகேவா. ஸோ பிளக்கு நார்மலாக நம்ம பிளக்கஸ் இருக்கிற மாதிரி இது பண்ணோம். கொஞ்சம் சேஃபாக பண்ணலைன்னா உடஞ்சிரும். சரியா, அதை அழுத்தும் போது கரெக்டாக அழுத்தணும். நம்ம ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா. ஸோ ஒன்ஸ் இன்ஜெக்ட் தி பிளக் இன்டு தி போட் தி 2 லெட் லைட்ஸு. ஸோ லெட் லைட்ஸ்னா 2 லைட் டிஃப்ரெண்டான லைட்ஸ் வந்துட்டு என்ன க்ளோ அப்படின்னா வந்துட்டு பிளிங்க் ஆகிட்டு இருக்கும் இல்லையா. தி ஒன் இஸ் க்ரீன் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஆரஞ்சு. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான ஒன் மார்க்கு. ஸோ 2 ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு இன்செர்ட் பண்ணிட்டீங்க பிளக்கில் வந்துட்டு அந்த போர்ட்டில் வந்துட்டு பிளக்கை இன்செர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு 2 லைட் வந்துட்டு உங்களுக்கு என்னென்னா வருதுன்னா உங்களுக்கு பிளிங்க் ஆகும். ஒன்று பார்த்தீங்கன்னா க்ரீனு அண்ட் அதர் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு. ஸோ தி ஆரஞ்ச் லைட் வில் ஸ்டார்ட் டு பிளிங்ஸ் தென் இட் மீன்ஸ் இன்டர்நெட் இஸ் கனெக்டடு. இம்பார்ட்டண்ட்டான ஒன் மார்க்கு. ஸோ எப்போ இன்டர்நெட் வந்து கனெக்ட் ஆகிடுச்சோ ஸோ ஃபஸ்ட்டு இங்கே இன்செர்ட் பண்ணணுமே வந்துட்டு க்ரீன் இருக்கும். சரியா, ஸோ இன்டர்நெட் இன்செர்ட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ட் ஆன அடுத்த செகண்டே அந்த கலர் என்னவா இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஆரஞ்சு லைட்டு. ஸோ ஆரஞ்சு லைட் வந்தது அப்படின்னாவே உங்களுக்கு கனெக்ட் ஆகிடுச்சு, இன்டர்நெட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் நெட் அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ இதான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம முன்னாடி இந்த டயக்ராம் நம்ம நல்லாவே பார்த்துரும். ஓகேவா. ஸோ இதில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன நேம்ஸ் ஆல்ரெடி நேம்ஸ் ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, இது ஒரு 1 மார்க்குக்காக தான். ஸோ ஆல்ரெடி நேம்ஸ் பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா RJ45 802.3, அதாவது ஈத்தர்நெட் டெக்னாலஜி ஈத்தர்நெட் கேபிளுக்காக இருக்கும் அதர் நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. RJ45 கனெக்டர்னா அதுக்கு இன்னும் அதர் நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. RJ45 பிளக் ஈத்தர்நெட் கனெக்டர் 8P8C கனெக்டர். சரியா, நெக்ஸ்ட் RJ45 சாக்கெட் அப்படின்னா வந்துட்டு RJ45 ஜாக்கு. ஸோ RJ45 பிளக்குங்கிறது மேல் கனெக்டர், இது RJ45 ஜாக்குங்கிறது ஃபீமேலு. ஓகேவா. ஸோ அது ஈத்தர்நெட் போட்டு நம்ம சொல்கிறோம். RJ45 கேபிளுக்கு இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் கேபிள். RJ45 கேபிளுக்கு அதர் நேம் பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் கேபிள். ஓகேவா. இவ்வளோதான். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் காம்பனண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது பேட்ச் கேபிள். ஃபஸ்ட்டு காம்பனண்ட்டு பேட்ச் கேபிள். ஸோ செகண்டு நம்ம என்ன பார்த்தோம்னா வந்துட்டு RJ45 கனெக்டர் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தது ஈத்தர்நெட்டு போர்ட், ஈத்தர்நெட் கார்டு அண்டு போர்ட்டு, ஈத்தர்நெட் கார்டு அண்டு ஈத்தர்நெட் போர்ட்டு. ஓகேவா. ஸோ அந்த கார்டு தான் நம்ம 2 PCI போர்ட்டு, தட் மீன்ஸ் எக்ஸ்பென்ஷன் அண்டு நம்ம வந்து பில்டின் டைப்பு பார்த்தோம். அதுக்கப்புறம் போர்ட்டு பார்த்தோம்னா வந்துட்டு மெயின் அது உள்ள வந்து இது கார்டு பார்த்தீங்கன்னா சிபிக்கு மேலே டாப்பில் இருக்குது பார்த்தோன்னா ஸோ அதான் ஈத்தர்நெட்டு. நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம போட்டு நம்ம சொன்னோம். சரியா. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது என்னென்னா நமக்கு ஃபோர்த்து காம்பனண்ட்டு கிரிம்பிங் டூல். இது ரொம்ப ஈஸி. சரியா. ஸோ பார்த்தோம்னா வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே நீங்கள் வீட்டில் வந்துட்டு இந்த இது வச்சுருப்பீங்க இல்லையா. ஸோ இது வந்து வயர் கட்டர். சரியா, வயர் கட்டர்னு சொல்லுவோம். இது நீங்கள் எல்லாத்து வீட்லையுமே வந்து ஃபெமிலியராக இருக்கும். நீங்கள் இருந்துதான் எடுத்து பார்க்கலாம். ஸோ அது எடுத்து பார்க்குற நீங்கள் வந்துட்டு ஒயரை வந்து கட் பண்ணி பார்க்கலாம். சரி, எப்படி கட் பண்ணதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா. ஸோ பாருங்கள், லிசன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோன்னா தமிழ் மீடியம் பாருங்கள். ஸோ நம்ம எல்லாமே வந்துட்டு நம்ம இதில் தமிழ் தான் சொல்லியிருக்கோம். ஸோ அதை இருந்தாலும் நான் ஒரு டைம் வந்து உங்களுக்கு அப்படியே தமிழை நான் வாசிச்சு விட்டுறேன். சரியா. ஈத்தர்நெட் அட்டை மற்றும் தொடர்பின்னு சொல்கிறோம். இதில் பாருங்கள், ஈத்தர்நெட் அட்டை என்பது வலையமைப்பில் உள்ள சாதனங்களை இணைக்கவும் அவற்றுக்கிடையே தரவுகளை பரிமாற அனுமதிக்கும் வலையமைப்பு இடைமுக அட்டை ஆகும். இது ஒரு விரிவாக்க அட்டை அல்லது உள்ளிணைந்த அட்டையாக இருக்கலாம். விரிவாக்க வகை அட்டை மின்சுற்று, அதாவது தனி மின்சுற்று பலகை அப்படின்னு சொல்லுவோம். PCI ஈத்தர்நெட் அட்டை எனவும் அழைக்கப்படும். இது கணினியின் மதர் போர்டில் உள்ள PCI ஸ்லாட்டுகள் சேர்க்கப்படுகிறது. தற்போது பெரும்பாலான கணினிகள் மதர் போர்டில் உள்ளமைக்கப்பட்ட ஈத்தர்நெட் அட்டை ஒன்று வந்து உள்ளமைக்கப்பட்டது, இன்னொன்று தனியாக இருக்கிறது. சரியா. தற்போது ரேடியோ அலைகள் மூலம் தரவுகளை பரிமாறும் கம்பியில்லா ஈத்தர்நெட் அட்டைகளும் பயன்பாட்டில் உள்ளன. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வயரை யூஸ் பண்ணி பண்ணுறதும் பண்ணலாம். வயர் இல்லாமலே வந்துட்டு நம்ம வந்துட்டு ரேடியோ வேவ்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், இது மாதிரி தரவுகளை வந்து பரிமாற்றம் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ஈத்தர்நெட் தொடர்பு என்பது ஈத்தர்நெட் அட்டையின் ஒரு திறவு பகுதியாகும். இது ஈத்தர்நெட் வடத்தின் RJ45 இணைப்பை ஏற்கிறது. இது RJ45 ஜாக் என்றும் அழைக்கப்படுகிறது. தனியார் கணினிகள், மடிக்கணினிகள், திசைவிகள், சுவிட்சுகள், மையங்கள் மற்றும் மோடம்கள் போன்றவற்றில் இது காணப்படுகிறது. இது மதர் போர்டில் உள்ள ஈத்தர்நெட் அட்டையுடன் ஈத்தர்நெட் வடத்தை இணைக்கிறது. தற்பொழுது பெரும்பாலான கணினிகள் மற்றும் மடிக்கணினிகளில் உள்ளிணைந்த ஒரு ஈத்தர்நெட் தொடர்பு இணைக்கப்பட்டிருக்கிறது. இது கம்பி வலையமைப்பில் சாதனங்களை இணைக்க பயன்படுகிறது. அவற்றில் சில ஈத்தர்நெட் தொடர்பை பெற்றிருக்கவில்லை என்பதால் அவை மற்ற சாதனங்களுடன் வலையமைப்பை ஏற்படுத்த ஈத்தர்நெட் டாங்கில்களை பயன்படுத்துகின்றன. வலையமைப்பிற்காக வைஃபையை பயன்படுத்தும் சாதனங்கள் அல்லது கணினிகள் இந்த வடம் மற்றும் தொடர்பை இரண்டையும் பெற்றிருப்பதில்லை. அது வைஃபைல வந்துட்டு இந்த மாதிரி இருக்காது.
தட் மீன்ஸ் வைஃபை அப்படின்னா வந்துட்டு நம்ம டாங்கிள்னு சொன்னோம் பார்த்தீங்களா, ஸோ அதுதான் வந்துட்டு வைஃபை டாங்கிளே. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா நம்ம வயரில் நம்ம வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்காது, அது நார்மல் பென்ட்ரைவ் போடுற மாதிரி தான் இருக்கும். இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்ட் யூஸ் பண்ண நம்ம பண்ணிக்கலாம். போர்ட்டில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், டாங்கிள் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், வைஃபை டாங்கிள்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு நம்ம கலர் சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்பில் பிளக் ஒன்றை பொறுத்தினால் 2 எல்இடி, ஸோ அதான் லெட்டுன்னு சொல்கிறாங்க, எல்இடி விளக்கு லைட் எமிட்டிங் டயோடுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த விளக்குகள் வந்துட்டு ஒளிரும்னு சொல்கிறாங்க. ஒன்று பச்சை, இன்னொன்று பார்த்தோன்னா ஆரஞ்சு. ஸோ இணைப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னா என்ன விட்டு எப்படி இருக்கும் வந்து ஆரஞ்சு ஒளி. ஸோ ஃபஸ்ட்டு லைட் எரியும். ஸோ எப்போ நெட்டு கனெக்ட் ஆகிடுச்சு அப்போ பிளிங்க் ஆகி, அதாவது பிளிங்க்னா விட்டு சரியா, ஸோ விட்டு வந்துட்டு நமக்கு ஆரஞ்சு நிறம் வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ இதை பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கிரிம்பிங் டூல். இது ஃபைனலான டாபிக். சரியா? ஸோ இங்கிலீஷ் ஒரு டைம் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம தமிழில் சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ பாருங்கள், லிசன் பண்ணுங்கள். எனக்கு 1 hour ஆகிடுச்சு, இருந்தாலும் நம்ம இதோட நமக்கு முடிச்சிக்கலாம். ஓகே, கிரிம்பிங் டூல் பாருங்கள். ஸோ கிரிம்பிங் டூல், கிரிம்பிங் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் ஜாயினிங் 2 or more pieces. ஸோ ஓகேவா, இது எடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு இதோ நம்ம சீக்கிரமாக வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் போல இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம இது பண்ணிக்கலாமா? இந்த ஒரு காம்பனண்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம். ஏன்னா வந்துட்டு 1 hour ஆகுது. ஸோ ரொம்ப வந்துட்டு நம்ம இது பண்ணோம்னா உனக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அது ஒரு இது மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம். சரி, கிரிம்பிங் டூல் ரொம்ப இது ஈஸி தான். சரி, நம்ம ஒயர் வந்துட்டு எப்படி கட் பண்ணோம், எப்படி வந்து கட் பண்ணோம், எவ்வளோ லென்த்துக்கு கட் பண்ணோம், எப்படி வந்துட்டு அதை வந்துட்டு நம்ம ட்விஸ்ட் பண்ணணும், அது எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு எப்படி நம்ம 5 minutes ஆகிடும். ஸோ எனக்கு லேட் ஆகிடும். நம்ம இதை மட்டும் என்ன பண்ணலாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம். சரியா? ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன நீங்கள் பார்த்தோம் ஞாபகம் இருக்காப்பா? ஈத்தர்நெட் கேபிள் காம்பனன்ட்ஸ். ஸோ ஈத்தர்நெட் கேபிள் அப்படிங்கிறது நம்ம டிவைசஸ், அதாவது நம்ம இந்த நெட்வொர்க்கில் டிவைசஸை கனெக்ட் பண்ணுறது யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம்னு சொன்னோம். ஸோ அதில் வந்துட்டு என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். பேசிக்ஸாக பார்த்தோன்னா நம்ம 4 காம்பனன்ட்ஸை பார்த்தோம். ஒவ்வொரு காம்பனன்ட் வந்து தெளிவாக பார்த்துருக்கோம். ஸோ லாஸ்ட் காம்பனன்ட் வந்து கிரிம்பிங் டூல், அதை மட்டும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறோம். சரியா? சரி, இன்றைக்கி நடத்தின கிளாஸை நல்லா தெளிவாக லிசன் பண்ணிவிட்டு நோட்ஸ் எடுத்து நோட்ஸை சென்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீன்ஷாட்டை சென்ட் பண்ணாதீங்க. ஏதாவது டவுட் இருக்குது, தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வந்துட்டு கேளுங்கப்பா. தயவு செஞ்சு வந்துட்டு கிளாஸை லிசன் பண்ணிட்டு புக்கை ஒன்ஸ் படிங்க. சரியா? நான் இம்பார்ட்டண்ட்லாம் 1 mark சொன்னேன் பார்த்தீங்களா, 1 mark 2 mark 3 markலாம் சொன்னேன். அது எல்லாத்தையும் நல்லா வந்துட்டு நீங்கள் என்ன பண்ண இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுட்டு நல்லா ஒரு கிளான்ஸை படிச்சுட்டு மைண்டில் ஏற்றிக்கோங்க. சரி, என்ன ஒரு 3 மாதம் தான் இருக்குது, உங்களுக்கு வந்துட்டு பப்ளிக் எக்ஸாமே வந்துடும். அதனால் வந்துட்டு இந்த கொரோனா டைமில் ஒன்று நல்லா வீட்டில் இருந்து நல்லா நீங்கள் படிக்கலாம். சரியா? டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்போ ஸ்கூலுக்கு வர வரைக்கும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ இருக்கிற டைமை நல்லா யூஸ் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணாமல் மார்னிங் டைம் அண்ட் நைட் டைம் வந்துட்டு நல்லா யூஸ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக படிங்க. சரியா? ஸோ மார்னிங்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு படிச்சிங்க அப்படின்னா நல்லா மெமரி ஆகும். ஸோ மெட்டீரியல் கையில் இருக்குது, நீ தான் படிக்கணும், உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது. நல்லா படிங்க, லிசன் பண்ணிவிட்டு நோட்ஸ் எடுத்து அனுப்புங்க. புரியலன்னா ஃபோன் பண்ணி கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இனிமேல் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.